ஓகே. நம்ம கூகுள் டைப்ஸ் ஆஃப் ஆட்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 5 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இருக்குங்க. ஒன்னு கூகுள் சர்ச் ஆடு, செகண்ட் டிஸ்ப்ளே ஆடு, தேர்ட் வந்துட்டு வீடியோ, ஃபோர்த் ஒன் வந்துட்டு ஆப், ஸோ ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஷாப்பிங். ஸோ அடிஷ்னல் நமக்கு வந்தது வந்துட்டு என்ன அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ், தென் அதுக்கப்புறம் டிமாண்ட் ஜென். ஸோ டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7 டைப்ஸ் ஆஃப் ஆட் இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கேம்பைன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ டோட்டலாக 8 டைப்ஸ் ஆஃப் கேம்பைன்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ள அவைலபிளாக இருக்கும். பட் இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் அப்படின்னா நமக்கு 5 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் தான். லைக் வந்துட்டு சர்ச், டிஸ்பிளே, வீடியோ, ஆப், தென் வந்துட்டு என்ன அப்படின்னா ஷாப்பிங். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தென் கூகுள் டிஸ்பிளே ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு செஷன்ல வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் வீடியோ ஆட் என்ன இருக்கு, அதுக்குள்ள என்ன ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே சார். ஓகே. ஸோ இந்த கூகுள் வீடியோ ஆட் போயிட்டீங்க அப்படின்னா இந்த கூகுள் வீடியோ ஆடுக்குள்ள உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கேயும் 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட் ஃபார்மேட் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ சிக்ஸ்தா இருக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த 5 டைப்ஸை யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணி நம்ம ஒரு ஆட் வந்துட்டு கிரியேட் பண்றது 6th டைப். அப்போ மெயினா பாத்தீங்க அப்படின்னா 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட் ஃபார்மேட் வந்துட்டு இங்க இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட். ஸோ ஃபர்ஸ்ட் டைப்புக்கு பேரு ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட். அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஆட் வந்துட்டு பிளே ஆகும், அந்த ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், அதுதான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட். ஸோ செகண்ட் ஒன் வந்துட்டு நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட். ஸோ இந்த டைப் ஆஃப் ஆடை நீங்க வந்துட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ பம்பர் ஆடு அப்படிதான் தேர்ட் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா பம்பர் ஆடு. ஸோ இந்த பம்பர் ஆடும் இதே மாதிரி தான், செகண்ட் டைப் மாதிரி தான். நீங்க இந்த டைப் ஆஃப் என்ன அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ண முடியாது. ஓகேங்களா? பட் என்ன நான் ஸ்கிப்பபிளுக்கும் பம்பர் ஆடுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போற அந்த வீடியோவோட லென்த். ஓகேங்களா? ஸோ லென்த் வந்துட்டு என்ன இருக்கும், ஒவ்வொரு ஆட் டைப்புக்கும் என்ன மாதிரியான வீடியோ லென்த் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே. ஃபோர்த் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஃபீட் வீடியோ ஆட் அப்படின்ற ஒரு டைப் இருக்கு. ஸோ ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா அவுட் ஸ்ட்ரீம் ஆட். ஸோ இதுதான் நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோ ஆட் ப்ரொவைட் பண்ற 5 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ். ஸோ இந்த 5 இம்பார்ட்டன்ட் டைப்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஆட் சீக்வன்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட் டைப் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது நம்ம டூலுக்குள்ள போகும்போது அது எங்க இருக்கும், எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஓகே சார். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆட் டைப் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடுங்க. ஓகேங்களா? அப்போ ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட் தட் அலோ வியூவர்ஸ் டு ஸ்கிப் ஆஃப்டர் 5 செகண்ட். நீங்க ஒரு ஆட் டிசைன் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஒரு வீடியோவா ரெடி பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? நீங்க இதுல எந்த டைப் ஆஃப் வீடியோ ஆட் சூஸ் பண்ணாலும் நீங்க ஒரு ஆட் கிரியேட் பண்ணும்போது உங்களோட லோக்கல் மெஷின்ல இருந்து வீடியோவா அப்லோட் பண்ண முடியாது. ஓகே. நீங்க இமேஜ் ஆடுனா லாஸ்டா வந்துட்டு இமேஜ் வந்துட்டு நம்ம தான் மேனுவலா அப்லோட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்குங்களா? இமேஜ் ஆட் கிரியேட் பண்ண இமேஜ்னா டிஸ்ப்ளே ஆட். எஸ் சார். டிஸ்ப்ளே ஆட் கிரியேட் பண்ணும்போது 15 இமேஜஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா லோகோ 5 லோகோஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தம்போது அங்க ஆட் கிரியேட் பண்ற இடத்துல நம்ம மேனுவலா இமேஜஸ் வந்துட்டு நம்மளோட லோக்கல் மெஷின்ல இருந்து நீங்க அப்லோட் பண்ணிக்க முடியும். பட் இந்த வீடியோ ஆட பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஆட் டிசைன் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு யூசரை டார்கெட் பண்ணி ஒரு ஆட் வந்து நீங்க ரன் பண்ண போறீங்க யூடியூபை டார்கெட் பண்ணி அப்படின்னா அந்த பர்டிகுலர் வீடியோ உங்களோட யூடியூப் சேனலுக்குள்ள நீங்க அப்லோட் பண்ணி வச்சிருக்கணும். ஒரு ஆட் வந்து நீங்க கிரியேட் பண்ணும்போது லைக் நீங்க அந்த யூடியூபோட லிங்க் எடுத்து தான் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோ ஃபார்மேட் வந்துட்டு நீங்க வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு நீங்க டைப் ஆஃப் ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சேனல்ல ஆமா, கண்டிப்பா வந்துட்டு என்ன அப்படின்னா யூடியூப் சேனல்ல வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் ஆயிருந்திருக்கணும். நீங்க ஆடுக்காக யூஸ் பண்ண போற ஒரு ஆட் வீடியோ. ஓகே. நீங்க டைரக்டா உங்களோட லோக்கல் மெஷின்ல இருந்து அப்லோட் பண்ணிக்க முடியாது. சரி சார். ஓகே. ஓகே. சோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் டைப் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட். சோ நீங்க ஒரு வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க அப்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க அப்லோட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வீடியோ ஆடுக்கான அந்த ஆடோட சைஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா மோர் தென் 15 செகண்டுக்கு மேல இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்டகரி மோர் தென் 15 செகண்டுக்கு மேல. ஓகேங்களா? நீங்க டிசைன் பண்ணி வச்சிருக்கிற வீடியோ மோர் தென் 15 செகண்டுக்கு மேல இருக்கு அந்த வீடியோ. சரிங்களா? அந்த ஆடை நீங்க யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு ஒரு ஆட் ரன் பண்ண போறீங்க. சோ அதுல இந்த ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்துட்டு நீங்க வந்துட்டு டைப் வந்துட்டு சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ண போற ஆடுக்காக நீங்க செலக்ட் பண்ண போற வீடியோவோட லென்த் மோர் தென் 15 செகண்டுக்கு மேல இருக்கணும். ஓகேங்களா? அப்போ அந்த டைப் ஆஃப் ஆட் வந்துட்டு
நீங்க கிரியேட் பண்றீங்க. ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க. அப்போ அந்த ஆட் எங்க தெரிய போகுது அப்படின்னா பிளேஸ் பிஃபோர் டியூரிங் ஆர் ஆஃப்டர் எ வீடியோ. ஒரு வியூவர் ஒரு வீடியோ வந்துட்டு பாக்குறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிற டைம்ல பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆகும். ஓகே ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஓகே அப்போ அந்த யூசருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எனேபிள் ஆகுது. அந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்றதுக்கான ஆப்ஷன். ஓகே அப்போ அந்த ஸ்கிப் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எப்போ வந்துட்டு அந்த யூசருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்னா ஆஃப்டர் 5 செகண்டுக்கு அப்புறம். ஓகே சார் ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட் தட் அலோ வியூவர்ஸ் டு ஸ்கிப் ஆஃப்டர் 5 செகண்ட். இந்த பர்டிகுலர் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒர்க் ஆக போகுது அப்படின்னா பிளேஸ் பிஃபோர் டியூரிங் ஆர் ஆஃப்டர் எ வீடியோ. வியூவர்ஸ் கேன் ஸ்கிப் ஆஃப்டர் 5 செகண்ட். ஓகே ஓகேங்களா? சோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெத்தட். இந்த டைப் ஆஃப் ஆட் வந்துட்டு எங்க டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்னா இங்க நெட்வொர்க் செட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு. சோ யூடியூப் வீடியோல டிஸ்ப்ளே ஆகும். நீங்க பார்ட்னர் சைட்ஸ்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் டிஸ்ப்ளே நெட்வொர்க்ல இருக்கிற அந்த மொபைல் ஆப்ல வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஆட் வந்து டிஸ்ப்ளே பண்றதை நீங்க பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட்ன்றது மெயினா நம்ம வந்துட்டு எங்க பண்ணுவோம் யூடியூப் வீடியோல மட்டும் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம டார்கெட் பண்ணி நம்ம இந்த டைப் ஆஃப் ஆட் வந்து ரன் பண்ணுவோம். அப்போ நெட்வொர்க்ல யூடியூப் மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார் ஓகேங்களா? அப்போ ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்து நீங்க கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ண போற அந்த ஆடோட லென்த் மோர் தென் 15 செகண்டுக்கு மேல இருக்கணும். பெஸ்ட் பிராக்டிஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே சார் நீங்க கிரியேட் பண்ண போற ஆட் மோர் தென் 15 செகண்ட் பிலோ 3 மினிட்ஸ். ஓகே நீங்க லென்த் அதிகமா இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. பட் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக நீங்க பிலோ 3 மினிட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் எங்க வந்துட்டு டிஸ்ப்ளே ஆக போகுது அப்படின்னா ஒரு வியூவர் ஒரு வீடியோ வந்துட்டு வாட்ச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை வந்துட்டு என்ன அப்படின்னா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல தென் வாட்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்போ பிளேஸ் பிஃபோர் டியூரிங் ஆர் ஆஃப்டர் எ வீடியோ. தென் இந்த டைப் ஆஃப் ஆட் வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது வியூவர் வந்துட்டு என்ன அப்படின்னா டு ஸ்கிப் ஆஃப்டர் 5 செகண்டுக்கான ஆப்ஷனும் வந்துட்டு என்ன அப்படின்னா எனேபிள் ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்துட்டு நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணும்போது அட்வர்டைசர் பே ஒன்லி இஃப் யூசர் வாட்ச் அட்லீஸ்ட் 30 செகண்ட். நீங்க ஒரு 3 மினிட்ஸ் வீடியோவை நீங்க யூஸ் பண்ணி ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடா வந்து நீங்க ரன் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப டோட்டல் வீடியோட லென்த் 3 மினிட்ஸ். அப்போ எந்த டைம்ல அமௌண்ட் வந்துட்டு உங்ககிட்ட டிடெக்ட் ஆக போதோ அப்படின்னா லைக் அந்த வீடியோ ஸ்கிப்பே பண்ணாம 30 செகண்ட்ஸ் வந்துட்டு பார்த்துட்டாங்க அப்படின்னா தான் உங்ககிட்ட இருந்து அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இல்ல அந்த வீடியோட லென்த் டோட்டலாவே வந்துட்டு என்ன அப்படின்னா 15 to 30 செகண்ட்குள்ள இருக்கு, அதாவது ஒரு 16 செகண்ட் தான் இருக்கு அப்படின்னா அந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லா பார்த்துட்டாங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இல்ல நான் வந்துட்டு இன்டராக்ஷன் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எனேபிள் பண்ணுவேன். எப்பவுமே எந்த ஒரு டைப் ஆஃப் ஆடா இருந்தாலும் ஒரு லேண்டிங் பேஜ் கொடுத்து தான் ஆகணும் நம்ம. ஓகேங்களா? கூகுள் ஆட பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த டைப் ஆஃப் ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணாலும் லேண்டிங் பேஜ் கொடுப்பீங்க. ஓகேவா? அப்போ நீங்க வீடியோ ஆட் கிரியேட் பண்ணும்போதும் லைக் வந்துட்டு என்ன நடக்க போகுது ஒரு லேண்டிங் பேஜ் யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா சம் கால் டு ஆக்ஷன் டெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா கொடுக்க போறீங்க. சோ அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு எங்க டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். சோ நான் யூடியூப்ல ஒரு வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா கிளிக் பண்றேன். சோ கிளிக் பண்ணோம்னா எனக்கு வீடியோ பிளே ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த ஸ்கிப் ஆட் வந்துட்டு ஓபன் ஆகுது. பாருங்க இந்த செகண்ட்ஸ் வேற ஓடிட்டு இருக்கு. எனக்கு 5 செகண்டுக்கு அப்புறம் எனக்கு ஸ்கிப் பண்றதுக்கான பட்டன் வந்துட்டு இந்த இடத்துல எனேபிள் ஆயிடும். இப்படியே நீங்க லெஃப்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையர் SEO அக்கவுண்ட் மேனேஜர் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லேண்டிங் பேஜ் போறதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு. ஆனா இது நம்ம மேக்ஸிமம் இது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வாட்ச் பண்ணி இருந்திருக்க மாட்டோம். டைரக்டா வந்தோடனே இது வந்துட்டு ஸ்கிப் பண்ணிருப்போம். சரிங்களா? ஓகே. அப்போ நம்ம வந்துட்டு என்ன இன்டராக்ஷன் பண்றதுக்காக சம் இன்ஃபர்மேஷனையும் ஆட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நான் வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா 4 செகண்டோடய நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதாவது நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணல, ஃபுல் வீடியோவையும் நான் பார்க்கல, அதே மாதிரி 30 செகண்ட்ஸ் கூட நான் பார்க்கல. டைரக்டா இந்த இடத்துல நான் இன்டராக்ட் பண்றேன், அப்ளை நவுன்றதை கிளிக் பண்றேன். ஸோ இந்த டைம்லயும் வந்து என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆயிடும். அப்போ எது ஃபர்ஸ்டா நடக்குதோ சரிங்களா? இன்டராக்ஷன் ஃபர்ஸ்டா நடந்தனாலும் உங்ககிட்ட இருந்து அமௌண்ட் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இல்ல
டோட்டல் வீடியோட லென்த்தே வந்துட்டு என்ன அப்படின்னா 30 செகண்ட்ஸ்க்கு கம்மியா தான் இருக்கு, அமௌண்ட் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இல்ல லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோட லென்த் 3 மினிட்ஸ்க்கு மேல இருந்தது, ஆனா நான் வந்துட்டு என்ன அப்படின்னா 30 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த யூசர் வந்து ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டாங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு ஸ்கிப் ஆட் வந்து நீங்க கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 5 செகண்ட் தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூசரை வந்துட்டு அட்ராக்ட் பண்ற மாதிரியான ஒரு கண்டென்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு வீடியோவே ரெடி பண்ணணும். அந்த 5 செகண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா யூசருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ஸ்கிப் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே ஓகேங்களா? அப்போ எந்த டைம்ல நம்ம கிட்ட இருந்து அமௌண்ட் டிடெக்ட் ஆக போகுது அப்படின்னா அட்வர்டைசர் பே ஒன்லி இஃப் யூசர் வாட்ச் அட்லீஸ்ட் 30 செகண்ட்ஸ் the full ad if shorter or interact with the ad. ஓகே ஓகேங்களா? சோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் வந்துட்டு புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு? சார் இந்த இதுல வந்து அந்த வாட்ச் 30 செகண்ட்ஸ் அட்லீஸ்ட் 30 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. எஸ். அல்ல ஃபுல் ஆட் இஃப் ஷார்ட்டர் அப்படிதானே? இல்லையா? ஆமாங்க. 30 செகண்டுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா, அதாவது நான் மோர் தென் 15 செகண்டுக்கு மேல இருக்கிற வீடியோவை நான் யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டேன். ஓகே சார். அப்போ அந்த நீங்க அப்லோட் பண்ண போற வீடியோ ஒரு 16 செகண்ட் தான் இருக்கு. ஓகே. அப்போ அது 30 செகண்டே இல்ல, கரெக்ட்டா? யூசர் வாட்ச் அட்லீஸ்ட் 30 செகண்ட் ஒரு கான்செப்ட் வருது. அப்ப அந்த வீடியோ நீங்க அப்லோட் பண்ணிருக்கிற வீடியோவே 30 செகண்ட் இல்ல, நீங்க ஆடுக்காக யூஸ் பண்ண போறது. ஆனா ஃபுல் வீடியோ 16 செகண்ட் வரைக்கும் ஃபுல்லா பாத்துட்டாங்க. அப்ப அதுதான் the full வீடியோ. ஃபுல் வீடியோ பாத்துட்டாலும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆயிரும். சரி சார். ஓகேங்களா? அப்போ இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் ஆடுங்க. ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் மூலமா நீங்க மோர் தென் 15 செகண்டுக்கு மேல இருக்கிற வீடியோவை நீங்க ஆடா வந்துட்டு ப்ரோமோட் பண்ணணும்னா இந்த டைப் ஆஃப் ஆட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட் மூலமா வந்துட்டு என்ன அப்படின்னா யூசருக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எனேபிள் ஆகுது அந்த வீடியோவை ஸ்கிப் பண்றதுக்கு. அந்த ஸ்கிப் ஆட் பட்டன் வந்துட்டு எப்போ வருது அப்படின்னா ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம். இந்த டைப் ஆஃப் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்துட்டு பிளேஸ் பிஃபோர், டியூரிங் ஆர் ஆஃப்டர் த அதர் வீடியோ. Advertiser pay only if user watch at least 30 seconds. The full ad if shorter or interact with the ad. ஓகேங்களா? சோ இந்த ஆட் ஃபார்மேட் வந்துட்டு மெயினா எங்க டிஸ்ப்ளே பண்ண போறோம்? யூடியூப் வீடியோஸ்ல நம்ம வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ண போறோம். ஓகேங்களா? எஸ் சார், புரியுது. ஓகே. இது ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் வந்து என்ன அப்படின்னா நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடுங்க. நீங்க மேல பார்த்த மாதிரியே தான். ஓகேங்களா? மேல பார்த்த மாதிரியே தான், ஆனா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முடியாது. ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் மாதிரியே தான். இந்த வீடியோ எங்க பிளே பிஃபோர், டியூரிங் ஆர் ஆஃப்டர் எ வீடியோ. ஓகே. அப்போ யூசருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கிப் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எனேபிள் ஆகாது. ஓகேங்களா? அப்ப கண்டிப்பா அந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லா வாட்ச் பண்ணி தான் ஆகணும். அப்ப இங்க யூஸ் பண்ண போற அந்த வீடியோவோட லென்த் வந்துட்டு என்ன அப்படின்னா below 15 செகண்ட். 15 செகண்ட் ஆர் below 15 செகண்ட். ஓகே. 15 செகண்டுக்கு மேல போயிட்டீங்கன்னா ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் யூஸ் பண்ணிக்கோங்க. 15 செகண்ட் இல்ல அதுக்கும் கீழே இருக்கு அப்படின்னா நீங்க நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்க வந்து என்ன நடக்குது? ஒரு என்டையர் வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா பிளே ஆயிடுது. கண்டிப்பா பிளே ஆயிடும். அவர் ஸ்கிப்பே பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? வீடியோவை கண்டிப்பா ஒரு பார்த்துதான் ஆகணும். கரெக்ட்டுங்களா? அப்போ இதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டிப்பா ஒரு வீடியோ வந்துட்டு ஃபுல்லா பிளே ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்து வந்துட்டு அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிப்பாங்க. அப்போ இது மாதிரியான ஒரு ஆட் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது அந்த 15 செகண்டுமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்ட்ராங்கான இம்பாக்ட்ஃபுல் மெசேஜஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கொடுக்குற மாதிரி நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ இது செகண்ட் டைப். இதுவுமே நம்ம யூடியூப் வீடியோல ஒரு வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிற டைம்ல நமக்கு வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும் பிஃபோர், டியூரிங் ஆர் ஆஃப்டர். சோ ரெண்டுக்குமான வித்தியாசம் வீடியோட லென்த். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா பிட்டிங் ஸ்ட்ராட்டஜில வந்துட்டு என்ன அப்படின்னா மாறப்போகுது. லைக் வந்துட்டு இந்த என்டையர் வீடியோ ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் டிடெக்ட் பண்ண போறாங்க. ஏன்னா பார்த்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. அந்த யூசருக்கு ஸ்கிப் பண்ணி இருக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு இல்ல. அதே மாதிரி வீடியோவோட லென்த். ஓகே. ஓகே. சோ தேர்ட் டைப் பாத்தீங்க அப்படின்னா பம்பர் ஆட். பம்பர் ஆட் அப்படின்றது சேம் நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் மாதிரியே தான். ஆனா இந்த பம்பர் ஆட் வந்துட்டு நீங்க வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கான லென்த்தே வந்துட்டு அப்படின்னா 6 செகண்ட் ஆர் அதுக்கும் கீழே. வெறும் 6 செகண்ட யூஸ் பண்ணி நீங்க ஒரு இன்ஃபர்மேஷனை ஆடா பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மெத்தட் வந்துட்டு பம்பர் ஆட். ஓகே சார். அந்த வீடியோவோட லென்த் மோர் தென் 6 செகண்டுக்கு மேல இருந்து 15 செகண்டுக்குள்ள உள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய டைப் நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட். ஓகே சார். சேம் வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா மோர் தென் 15 செகண்டுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய டைப் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட்.
ஓகே. இந்த வீடியோட லென்த் தான். மத்தபடி மூணுமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் வீடியோக்கு மட்டும் ஸ்கிப் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. மத்த 2 வீடியோக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா யூசர் வந்து ஓகே. ஸ்கிப் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கிடையாது. வியூவர் மஸ்ட் வாட்ச் த என்டையர் வீடியோ. ஓகே. இந்த 3 டைப்ல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? எஸ் சார். இப்போ நம்ம எக்ஸாம்பிளா இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டோம் வச்சுக்கங்களேன். ஓகே. 2 மினிட்ஸும் யூசர் கண்டிப்பா பார்த்து ஆகணும் அப்படின்னா, ஸோ நம்ம தான் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி நான் ஸ்கிப்பபிள் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாமா? நான் ஸ்கிப்பபிள் நீங்க கிரியேட்டே பண்ண முடியாது. பண்ண முடியாதோ? ஏன்னா வீடியோட ஓகே. லென்த் மோர் தென் 15 செகண்டுக்கு மேல போயிடுச்சு. அதனால உங்களை கிரியேட் பண்ண அளவே பண்ணாது. சரி சார். ஓகே. புரியுதுங்களா? நீங்க அந்த வீடியோ எடுத்து போட்டீங்க, நான் ஸ்கிப்பபிள் டைப் வந்து சூஸ் பண்ணிட்டு அந்த வீடியோட லென்த் எடுத்து போட்டாங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு எரர் காட்டும். இல்ல வீடியோட லென்த் வந்துட்டு என்ன அப்படின்னா 15 செகண்டுக்கு கம்மியா இருக்கிறத யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எரர் காட்டிடும். நீங்க கிரியேட் பண்ண முடியாது. ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். ஓகே. சோ வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா இந்த 3 டைப்ல? அது இப்போ அந்த வீடியோ லென்த்தை பொறுத்து அந்த அமௌண்ட் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா எப்படி சார்? இல்லைங்க, அது நம்ம உள்ளுக்குள்ள பிட்டிங் ஸ்ட்ராட்டஜின்ற ஒரு செட்டிங்ஸ் வந்துட்டு வரப்போகுது. உள்ளுக்குள்ள என்ன பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே சார். நீங்க எந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணாலும் நமக்கு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கும். மேக்ஸிமைஸ் கிளிக், மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன், அதே மாதிரி வியூ பேஸ்டு, இம்ப்ரெஷன் பேஸ்டு, கன்வர்ஷன் பேஸ்டு நிறைய இருக்கும். சிலதுக்கு வந்து ஒண்ணு மட்டும் கொடுப்பாங்க, சிலதுக்கு 2 கொடுப்பாங்க. இருக்கிற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து பேஸ் பண்ணி நம்ம இந்த ஆட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றத நம்ம கத்துக்கணும். அவ்வளவுதான். ஓகே. ஓகேங்களா? ஓகே. இந்த 3 டைப் ஆஃப் ஆடுமே பிளேஸ் பிஃபோர், டியூரிங் ஆர் ஆஃப்டர் a வீடியோ. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. சோ 4th டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஃபீட் வீடியோ ஆடுங்க. ஓகே. ஓகேங்களா? சோ இந்த இன்ஃபீட் வீடியோ ஆட் வந்து நீங்க கிரியேட் பண்ணனும் அப்படின்னா நீங்க மோர் தென் 15 செகண்டுக்கு மேல இருக்கிற வீடியோவை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ மோர் தென் 15 செகண்டுக்கு மேல இருக்கிற வீடியோவை நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒன்னு நான் ஸ்கிப்பபிள் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா இன்ஃபீட் வீடியோ ஆட். ஓகேங்களா? இந்த இன்ஃபீட் வீடியோ ஆட் எப்படி வந்துட்டு உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்னா இது ஒரு யூசர் வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிற டைம்ல அந்த சேம் வீடியோல உங்களுக்கு ஆட் டிஸ்ப்ளே ஆகாது. அதாவது டியூரிங், பிஃபோர், ஆஃப்டர் அந்த சேம் வீடியோல உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆட் வந்து டிஸ்ப்ளே ஆகாது. ஓகே. ஒரு யூசர் ஒரு வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே. பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் இது மாதிரி சஜஷன்ஸ் காட்டும் இல்லையா? ஒரு வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கிற டைம்ல உங்களுக்கு சஜஸ்டட் வீடியோஸ் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நீங்க இந்த இடத்துல ஒரு வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு இருக்கீங்க, தெரியுதுங்களா? இப்போ இங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயும் நிறைய வீடியோஸ் வந்துட்டு லிஸ்ட் ஆகுது. கரெக்டா? ரிலேட்டடா உள்ளது கீழ வரும், ரைட் சைடுல வரும். ஆமா. சோ இது ரிலேட்டடா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ரிலேட்டட் வீடியோஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது இல்லீங்களா? இந்த ரிலேட்டட் வீடியோஸ்ல உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடா டிஸ்ப்ளே ஆகும். நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோல டிஸ்ப்ளே ஆகாது. நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோ ரிலேட்டடா வந்துட்டு என்ன அப்படின்னா கீழே வந்துட்டு லிஸ்ட் ஆகுற வீடியோஸ்ல உங்களோட வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆகும். இதுதான். புரியல. அப்ப அதை கிளிக் பண்ணும்போது அதுவும் நம்ம பார்த்துட்டு தான் சார் இருக்கும். எஸ், கண்டிப்பா. இப்போ அந்த ஆட் திரும்பவும் இப்போ எக்ஸாம்பிள் ரைட் சைடுல ஒரு வீடியோ கிளிக் பண்றோம் வச்சுங்களேன். இத நீங்க இங்க கிளிக் பண்றீங்க. இது வந்து ஸ்பான்சர்ட் ஆட்னு வெச்சுக்கோங்க. கிளிக் பண்ணனே உங்களுக்கு வந்து என்ன அப்படினா அமௌண்ட் டிடக்ட் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? புரியல சார், இது புரியல. அது இது ரைட் சைடுல வந்து ரிலேட்டட் கண்டென்ட் உள்ள வீடியோ தான என்ன வரும் சார்? ஆமாங்க. ரிலேட்டட் கண்டென்ட் ரிலேட்டடா இருக்கிற வீடியோஸ்ல நம்ம வந்து ஒரு வீடியோவை நம்ம ஆடா நான் டிஸ்ப்ளே பண்றேன். நம்ம எப்படி கூகுள் சர்ச்ல என்ன பண்றோம்? நிறைய லிஸ்ட் ஆர்கானிக்கா டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு. டிஸ்ப்ளே ஆகுறதுல வந்து என்ன அப்படின்னா நம்ம பெய்டு ப்ரொமோஷன்ஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டுக்கு மேல நம்ம வந்து கொண்டு வந்து நிறுத்துறோம் இல்லையா? அதே கான்செப்ட் தான் இங்க ஆர்கானிக்கா டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு. அதோட சேர்த்து என்னோட வீடியோவை வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்பான்சர்டா நான் டிஸ்ப்ளே பண்றேன். ஓ, ஆடாவே டிஸ்ப்ளே ஆகும் சொல்றீங்களா? ஆடாவே டிஸ்ப்ளே ஆகும் உங்களுக்கு. ஓகே, சரி. புரியுதுங்களா? அதுதான் இங்க இந்த இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. உங்களுக்கு நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்க, அந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எல்லோ கலர்ல ஆட்னு சொல்லிட்டு தெரியும். புரியுது. நான் நினைச்சேன் அதை கிளிக் பண்ணா அந்த வீடியோக்குள்ள இந்த ஆட் வரும்னு நினைச்சேன். நோ அந்த வீடியோக்குள்ள ஆட் தெரியாது. நம்ம ரிலேட்டட் வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆடா வந்துட்டு தெரியும். அதே மாதிரி இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோ பார்க்கும்போது மட்டும் இல்ல,
லைக் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு இதான் ஹோம் பேஜ்னு வச்சுக்கோங்க. யூடியூப்ல வந்துட்டு ஹோம் பேஜா வச்சிருக்கு ஹோம் பேஜ். இந்த இடத்துல நீங்க ஏதாவது கீவேர்ட் போட்டு தேடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கேன்வா இமேஜ் கிரியேஷன் ஃப்ரம் ஜி ஷீட் அப்படின்ற ஒரு இது வந்து தேடுறேன். ஓகேங்களா? சோ இங்க வந்துட்டு தேடுவது பாருங்க, இது வந்துட்டு 20 மினிட்ஸ். இங்க பாருங்க ஸ்பான்சர்ட். புரியுதுங்களா? எனக்கு ரிசல்ட் வந்துட்டு தெரியுது. அந்த ரிசல்ட்ல தெரியுற ரிசல்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்பான்சர்ட் ரிசல்ட். ஓகே. சோ இந்த டைப் ஆஃப் ஆட் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இன் ஃபீட் வீடியோ ஆடுங்க. நீங்க இது மாதிரி ஒரு வீடியோ வந்து, அதாவது நீங்க ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்டிகுலர் வீடியோக்கு உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா வியூவர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அதிகமாகணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மெத்தடே இதுதான். ஓகே. இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட யூடியூப் சேனல்ல இருக்கிற அந்த வீடியோ வந்துட்டு பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. புரியுதுங்களா? மத்த வீடியோல நீங்க ஸ்கிப் ஆட், நான் ஸ்கிப் ஆட், பம்பர் ஆட் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வியூவர்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகாது. புரியுதுங்களா? ஏன்னா அதாவது உங்களோட சேனலுக்குள்ள வந்து அந்த வீடியோ யாருமே பார்க்கல. அந்த வீடியோ வேற ஒரு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு டியூரிங் த வீடியோ, பிஃபோர் த வீடியோ, ஆஃப்டர் த வீடியோல அந்த வீடியோ மேலேயே உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகுது. பட் இந்த வீடியோ டிஸ்கவரி ஆட்ன்றது வந்துட்டு என்ன அப்படின்னா, அதாவது இன்ஃபீட் ஆட். இன்ஃபீட் ஆடுக்கு இன்னொரு பேரு டிஸ்கவரி ஆட். சோ இந்த இன்ஃபீட் ஆடுக்கு வந்துட்டு என்ன நீங்க கிரியேட் பண்ணும்போது உங்களோட அந்த யூடியூப் சேனல் இருக்கிற ஒரு வீடியோ ஸ்பான்சர்ட் ஆடா வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆக போகுது. அதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட யூடியூப் சேனலுக்கு ஒரு வீடியோ டைரக்டா வந்துட்டு பிளே ஆகும். ஆனா இந்த இடத்துல வந்துட்டு என்ன நடக்குது, லைக் வந்துட்டு இந்த இமேஜஸ் அந்த தம்பனையில கிளிக் பண்ணதுமே உங்ககிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இன்ஃபீட் வீடியோ ஆட் அப்படின்றது வீடியோ ஆட் தட் அப்பியர் அஸ் a thumbnail in YouTube search result, then related video section and home page. இது மூணு இடத்துலயுமே உங்களோட ஆட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். Appear as a clickable thumbnail and text. The user video ad only plays when clicked by the user. யூசர் வந்துட்டு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஆட் வந்துட்டு பிளே ஆகும். இது வந்துட்டு பிஃபோர், டியூரிங், ஆஃப்டர் அந்த கதை கிடையாதுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஆட் வந்து எங்க டிஸ்ப்ளே ஆக போகுது, யூடியூப் சர்ச் ரிசல்ட்ல வந்து டிஸ்ப்ளே ஆக போகுது. ரிலேட்டட் வீடியோ செக்ஷன் அண்ட் யூடியூபோட மொபைல் ஹோம் பேஜ் இருந்துச்சுன்னா ஹோம் பேஜ்ல வந்து என்ன அப்படின்னா நம்மளோட இந்த ஆட் வந்து டிஸ்ப்ளே ஆக போகுது. புரிஞ்சுதுங்களா? மொபைல் ஹோம் பேஜ் யூடியூப் மொபைல். இப்ப நம்ம இது வந்து நம்ம ஓபன் பண்றோம் இல்லைங்களா? இப்ப நான் உங்களுக்கு டெஸ்க்டாப்ல ஓபன் பண்ணேன், யூடியூபை கிளிக் பண்ணேன். அதே மாதிரி நீங்க மொபைல்ல யூடியூபை கிளிக் பண்ணோனே ஓபன் ஆகுறதா ஹோம் பேஜுங்க. சரிங்களா? மொபைல்ல நீங்க யூடியூபை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே நீங்க பாருங்க என்ன இருக்கோ அதுதான் ஹோம் பேஜ். இப்ப நான் இந்த இடத்துல கீவேர்டு வந்து சர்ச் பண்றேன். அப்ப இது வந்து என்ன அப்படின்னா சர்ச் பேஜுங்க. இப்ப நான் யூடியூப் நான் டைரக்டா கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோம்னா வந்து என்ன அப்படின்னா பாருங்க இதுதான் எனக்கு ஹோம் பேஜ். ஹோம் பேஜ்ல பாருங்க இந்த இடத்துல ஸ்பான்சர்ட்னு தெரியுதா? இந்த இடத்துல கீவேர்டு எதுவுமே தேடல. கீவேர்டு தேட அப்படின்னா சர்ச் பேஜ். இந்த வீடியோ வந்து என்ன அப்படின்னா நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இந்த சைடு வந்து என்ன அப்படின்னா தெரியுது வந்து என்ன அப்படின்னா ரிலேட்டட். இந்த மூணு விதமான இடத்துலயும் உங்களோட ஆட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். பட் இங்க வந்து என்ன அப்படின்னா இந்த நீங்க தம்பனையில கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணனே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு யூடியூப் சேனல்ல நீங்க வந்துட்டு அப்லோட் பண்ணிருக்கிற வீடியோல உங்களுக்கு வந்துட்டு வியூஸ் வந்துட்டு அதிகமா வேணும் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மெத்தட் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஃபீட் வீடியோ ஆட். ஓகே. தென் ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா அவுட் ஸ்ட்ரீம் ஆட். சோ இந்த அவுட் ஸ்ட்ரீம் ஆட் பாருங்க, மொபைல் ஒன்லி வீடியோ ஆட் தட் பிளே அவுட்சைட் யூடியூப் ஆன் வெப்சைட் அண்ட் ஆப். சோ இது நீங்க நாலுமே இது வரைக்கும் நீங்க பார்த்தது வந்துட்டு என்ன அப்படின்னா மெயினா நம்ம யூடியூப்ல வந்துட்டு டிஸ்ப்ளே பண்றதுக்காக யூஸ் பண்றதுங்க. இந்த அவுட் ஸ்ட்ரீம் ஆட்ன்றது வந்துட்டு என்ன அப்படின்னா யூடியூபை தவிர நீங்க வெப்சைட் அண்ட் ஆப்ஸ்ல வந்துட்டு நீங்க ஆட் வந்து நீங்க பப்ளிஷ் உங்களோட ஆடை டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த அவுட் ஸ்ட்ரீம் வீடியோ ஆட் மூலமா டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். அதாவது அதர் வெப்சைட் நீங்க பார்த்துட்டு இருக்க டைம்ல உங்களுக்கு இது மாதிரியான ஒரு வீடியோ வந்துட்டு தெரியும். அது பேனராகவும் தெரியும். நீங்க ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள பேனராகவும் தெரியும், ஒரு பேஜுக்குள்ளேயும் தெரியும். அதே மாதிரி நீங்க ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்க malaymallar.com நீங்க பாத்தீங்க, மொபைல் இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா நியூஸ் படிச்சுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வீடியோ வந்து கீழே பிளே ஆயிட்டு இருக்கும். அதெல்லாமே இந்த அவுட் ஸ்ட்ரீம் வீடியோ ஆட். இது யூடியூப்ல தெரியாது. அதாவது அதர் வெப்சைட் நம்ம ஏற்கனவே பார்ட்னர் வெப்சைட் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லைங்களா? பார்ட்னர் வெப்சைட்ல உங்களோட இந்த ஆட் வந்துட்டு வீடியோ ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆகும். பட் இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கிப் ஆட், நான் ஸ்கிப் ஆட் மாதிரிலாம் இல்ல. உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டைரக்டா நீங்க இப்ப இன்ஃபீட் பாத்தீங்க இல்லையா, இன்ஃபீட் வீடியோ ஆட் மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆகும். அப்போ இங்கேயும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மோர் தென் 15 செகண்டுக்கு மேல இருக்கிற வீடியோஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், அவுட் ஸ்ட்ரீம் ஆட் சொல்றீங்க இல்லையா,
எஸ். அது யூடியூப் தவிர மத்த பிளேஸ்ல வந்து அது வந்து ஷோ ஆகும்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா. அப்படிதான் சொல்றீங்க இல்லையா? எஸ். வேற எந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, எந்த மாதிரி பிளேஸ்ல ஷோ ஆகும்? சார் அதான் மோஸ்ட்லி சொல்றேன்ல, நம்ம அதர் வெப்சைட் நீங்க ஒரு வெப்சைட் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு வெப்சைட் வந்து நான் பாக்குறேன். பெஸ்ட் விஎம்எஸ் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு கீவேர்ட் போட்டு நான் தேடுறேன். ஸோ நான் கீவேர்ட் போட்டு தேடும்போது நான் ஏதோ ஒரு வெப்சைட் வந்து நான் பாக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. சாஃப்ட்வேர் ஆர்டிகல்ஸ். ஸோ நான் ஒரு வெப்சைட் வந்து நான் வந்துட்டு பாக்குறேன். ஸோ இந்த வெப்சைட்ல வந்துட்டு நான் பார்க்கும்போது லைக் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பார்ட்னர் வெப்சைட்டா இருந்துச்சுன்னா, எனக்கு இந்த பேனர்ல கூட இந்த வீடியோ ஆட் வந்துட்டு தெரியும். அதே மாதிரி கீழே சைட்லயும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்துட்டு தெரியும். அதே மாதிரி ஒரு பேஜுக்குள்ளேயும் வந்து என்ன அப்படின்னா இந்த வீடியோஸ் வந்துட்டு தெரியும். ஓகே. எஸ் சார், புரியுது. அதே மாதிரி நீங்க மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டக்குன்னு ஒரு வீடியோலாம் ஓப்பன் ஆகி ப்ளே ஆகுது இல்லைங்களா? அது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த அவுட் ஸ்ட்ரீம் ஆட். ஓகே. ஸோ மற்றது வந்துட்டு நீங்க பாக்குறீங்க இல்லையா, மேல வந்துட்டு ஒரு ஸ்கிப்பு, நான் ஸ்கிப்பு, பம்பரு, தென் வந்துட்டு இன்ஃபீட் வீடியோ ஆட் இதெல்லாமே இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ இங்கெல்லாம் நீங்க வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க முடியும். யூடியூப் சேனல்ல மட்டும்தான், யூடியூப்ல மட்டும் தான் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத. பட் இங்க வந்துட்டு அவுட் ஸ்ட்ரீம் ஆட்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த யூடியூப்ன்ற ஒரு ஆப்ஷனே இருக்காது. டைரக்ட் மெத்தடே வந்துட்டு என்ன அப்படின்னா அதர் வெப்சைட் அண்ட் ஆப்ஸ் தான். எஸ் சார். ஓகே. ஸோ 6th ஒன்னு இருக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் சீக்வன்ஸ் ஆடுங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஆட் பாத்தீங்க சரிங்களா? அப்போ இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ஆட்ல இருந்து நீங்க வந்துட்டு சில ஆடை வந்துட்டு யூஸ் பண்ணி, ஆட் டைப்பை யூஸ் பண்ணி ஒரு சீரீஸ் மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு யூசரை டார்கெட் பண்ணி ஒரு சீரீஸ் ஆஃப் ஆடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ நீங்க ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர் வந்துட்டு வச்சிருக்கீங்க. அப்போ நான் தான் யூசரு, ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஏதோ ஒரு நான் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்கிப் ஆட் வந்துட்டு நீங்க டிஸ்ப்ளே பண்ண போறீங்க. ஸ்கிப் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே பண்ண போறீங்க. அந்த டிஸ்ப்ளே ஆட்ல அந்த ஸ்கிப் ஆட்ல வந்துட்டு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்க போகுது அப்படின்னா அபவுட் ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர். அப்போ என்னோட சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா அபவுட் செக்ஷன். ஓகே. செகண்டா ஒரு வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ரெடி பண்றேன். அது வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஸ்கிப் ஆட். சோ அங்க வந்து நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட ஜிஎஸ்டி சாஃப்ட்வேரோட பெனிஃபிட்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் வீடியோல அபவுட் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணிட்டீங்க. செகண்ட் வீடியோல வந்துட்டு என்ன அப்படின்னா பெனிஃபிட்ஸ். தேர்ட் வீடியோல வந்துட்டு என்ன அப்படின்னா பிரைஸ். fourth வீடியோல வந்துட்டு என்ன அப்படின்னா டெஸ்டிமோனியல்ஸ். அப்போ a series of ads shown in a specific order to guide viewers through a message over a time. ஒரு பார்ட் ஆஃப் த வீடியோவை நீங்க ஸ்மால் செக்மெண்டா வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அந்த ஸ்ப்ளிட் பண்ண வீடியோவை வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க சீக்வன்ஸா இது மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு ஸ்கிப் ஆட். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியும். அடுத்து எனக்கே வந்துட்டு என்ன அப்படின்னா செகண்டா நீங்க கிரியேட் பண்ற அதுவுமே ஸ்கிப் ஆட், அதுவும் எனக்கு தெரியும். தேர்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா இது ஒரு பம்பர் ஆட் எனக்கு தெரியும். ஃபோர்த் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்து திரும்ப பம்பர் ஆட் எனக்கு தெரியும். புரியுதுங்களா? அப்போ ஒரு சீரிஸ் மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா சேம் ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா அதாவது ஒரு ஸ்டோரியை நீங்க பிட்டா வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு யூசரை டார்கெட் பண்ணி நீங்க சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த சீக்வன்ஸ் ஆட் அப்படின்ற டைப் வந்து யூஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அதான் நம்ம செட் பண்றதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன்னு நான் என்ன ஆட் கொடுக்குறேன், இங்க ஒரு மெத்தட் வந்து சூஸ் பண்ணிருப்பேன் ஸ்கிப் ஆட். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஸ்கிப் ஆட் தெரியும். அடுத்து நான் வேற வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த செகண்ட் வீடியோ வந்துட்டு தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருச்சு. அபவுட் ஜிஎஸ்டி சாஃப்ட்வேர் பத்தி எனக்கு ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. செகண்ட் ஸ்டோரி பெனிஃபிட், அது வேற ஒரு ஆட் டைப் மூலமா எனக்கு வந்து தெரியும். ஓகே. தேர்ட் டைப் வந்துட்டு என்ன பிரைஸ் பத்தின ஒரு வீடியோ, நான் வேற ஒரு வீடியோ பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பிரைஸ் பத்தின ஒரு வீடியோ. அப்போ ஒரு சீரிஸ் ஆஃப் வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா சின்ன ஸ்டோரி மாதிரி கிரியேட் பண்ணி நீங்க லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் ஆட் மூலமா நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இது வந்துட்டு என்ன இருக்கிற நம்ம அந்த டைப்ஸ் ஆஃப் ஆடை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்றதா. ஸோ அதனாலதான் நம்ம வந்து இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது 5 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் நான் சொன்னேன். ஸோ 6th டைப் இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லைக் வந்துட்டு சீக்வன்ஸ் மாதிரி நீங்க கிரியேட் பண்றதுன்னா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம உள்ள டூல் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது உள்ளுக்குள்ள நம்ம பார்க்கலாம் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் வீடியோ ஆடுங்க.
அப்போ நீங்க எந்த ஒரு டைப் ஆஃப் ஆட் வந்து நீங்க கிரியேட் பண்ணாலும் கூகுளை பொறுத்த வரைக்கும் நீங்க டைப் ஆஃப் ஆட் வந்து எது கிரியேட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வந்து இன்வால்வ் ஆக போறது கேம்பெயின்கான செட்டிங்ஸ். இந்த வீடியோ ஆட் வந்து நீங்க கிரியேட் பண்ணாலும் உங்களுக்கு கேம்பெயின்கான செட்டிங்ஸ் வந்து உள்ளுக்குள்ள இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்க போது கேம்பெயின் நேம் வந்து செட் பண்றதுக்கான ஆப்ஷன். அதுக்கப்புறம் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி அஸ் யூஷுவல் வந்து என்ன அப்படின்னா பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்க போது. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா பட்ஜெட் வந்துட்டு செட் பண்ணுவோம். அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா டேட் வந்துட்டு செட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ ஆட்ல மட்டும் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டெய்லி அண்ட் டோட்டல் பட்ஜெட் ரெண்டுமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப்ஷன் இருக்கு. வேற எந்த ஆட் டைப்லயுமே உங்களுக்கு டோட்டல் பட்ஜெட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்காது. டோட்டல் பட்ஜெட் அப்படின்னா ஸ்பெசிபிக் டைம்ல அந்த என்டையர் பட்ஜெட்டை யூஸ் பண்ணி நீ வந்து எனக்கு ஜெனரேட் பண்ணி கொடுன்னு சொல்றதா டோட்டல் பட்ஜெட். டெய்லி பட்ஜெட் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஒரு டே அந்த பர்டிகுலர் டேக்கு மட்டும் தான் நம்ம பட்ஜெட் கொடுக்குறோம். அந்த பட்ஜெட்டை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி நம்மளோட ஆட் வந்துட்டு ஒர்க் ஆகும். இந்த டோட்டல் பட்ஜெட் மூலமா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 days நீங்க ஆட் ரன் பண்ண போறீங்க. 3 daysக்கு வந்துட்டு 2000 rupees வந்துட்டு செட் பண்றீங்க அப்படின்னா அந்த என்டையர் 2000 அந்த 3 daysக்கும் சேர்த்து வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா டோட்டல் பட்ஜெட். தென் அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் வந்துட்டு என்ன அப்படின்னா நெட்வொர்க் செட்டிங்ஸ் வந்துட்டு அஸ் யூஷுவல் இங்க இருக்கும். கூகுள் டிஸ்பிளே ஆட்ல நெட்வொர்க் செட்டிங்ஸ்ன்றது கிடையாது. டிஃபால்ட்டா அது வந்துட்டு என்ன சொன்னேன் நேத்து நம்ம பாக்குற செஷன் வந்துட்டு நெட்வொர்க் செட்டிங்ஸே உங்களுக்கு இல்லங்க. அது டிஃபால்ட்டா வந்துட்டு அந்த ஆட் டிஸ்பிளே ஆகிற இடமே வந்துட்டு என்ன அப்படின்னா அதர் வெப்சைட் ஆப் ஜிமெயில் நான் சொல்லியிருந்தேன் கரெக்டா? எஸ் சார். பட் இங்க அந்த நெட்வொர்க் செட்டிங்ஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆகுது. இந்த நெட்வொர்க் செட்டிங் நீங்க கூகுள் சர்ச் ஆட்ல நீங்க பார்த்திருப்பீங்க. பட் அங்க எஸ்இஆர்பி சம்பந்தமா இருந்துச்சு, டிஸ்பிளே பண்ண வெப்சைட்டா இருந்துச்சு. பட் இங்க யூடியூப் சம்பந்தப்பட்ட நெட்வொர்க்ஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா லொகேஷன் செட்டிங்ஸ் வந்துட்டு நம்ம டிஃபால்ட்டா பார்த்தது தான். லாங்குவேஜ் செட்டிங்ஸ் டிஃபால்ட்டா பார்த்தது இங்கேயும் வந்துட்டு என்ன அப்படின்னா ரிப்பீட் ஆகுது. ஸோ இங்க வீடியோ ஆடுக்கு ரிலேட்டடா வந்துட்டு என்ன அப்படின்னா சம் அடிஷனல் செட்டிங்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ள வருது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா ரிலேட்டட் வீடியோஸ். அதாவது நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆட் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி சாஃப்ட்வேர் சம்பந்தமா ஒரு ஆட் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கீங்க. அது எனி டைப் ஆஃப் ஆடா இருக்கலாம். அது ஸ்கிப் ஆடா இருக்கலாம், நான் ஸ்கிப் ஆடா இருக்கலாம், பம்பர் ஆடா இருக்கலாம், இல்ல இன்ஸ்ட்ரீம் ஆடா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ அந்த வீடியோ வந்துட்டு பிளே ஆயிட்டு இருக்கிற டைம்ல அந்த ரிலேட்டட் சர்ச்சஸ் நெக்ஸ்ட் டு தி வீடியோஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? அங்க என்னோட ரிலேட்டட் வீடியோஸை நீங்க ஆட் பண்றதா இருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆட் பிளே ஆகும்போது அந்த ரிலேட்டட் வீடியோஸ்ல நம்ம செட் பண்ண போற வீடியோஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஆனா அது வந்து என்ன அப்படின்னா ஸ்பான்சர்ட் டைப்ல டிஸ்பிளே ஆகாது. நார்மல் ஆர்கானிக் ரிசல்ட் மாதிரி அந்த இடத்துல தெரியும். ஓகேங்களா? இது உள்ளுக்குள்ள டூல்ல உள்ள போய் பார்க்கும்போது ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம செட் பண்ற இடத்துல நம்ம வந்துட்டு எப்படி வந்து ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம இன்க்ளூட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க 2 to 5 ரிலேட்டட் வீடியோஸ் வரைக்கும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் மல்டி ஃபார்மேட் ஆட் அப்படின்ற ஒரு செட்டிங்ஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆகும். அப்போ மல்டி ஃபார்மேட் ஆட் அப்படின்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு மோர் தென் 15 செகண்டுக்கு மேல இருக்கிற ஒரு வீடியோ வந்துட்டு நீங்க வந்துட்டு யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அது எதுக்கெல்லாம் ஒர்க் ஆக போகுது? நான் ஸ்கிப் அதாவது ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் இன்ஃபீட் வீடியோ ரெண்டுமே ஒர்க் ஆகுமா? அப்ப ரெண்டுமே அட் அ டைம் ஒர்க் ஆகும். நம்ம கொடுத்திருக்கிற பட்ஜெட்டை யூஸ் பண்ணி ரெண்டு ஆடுமே மாத்தி மாத்தி காட்டும். மல்டி ஃபார்மேட் ஆடுன்றது இதுதான். ஒரு வீடியோவை அந்த வீடியோ டைப் வந்துட்டு அந்த வீடியோ டைப் வந்துட்டு சப்போர்ட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஃபார்மேட் ஆடுமே யூஸ் பண்ணி அதுவே வந்துட்டு ஒர்க் பண்ணும். மல்டி ஃபார்மேட் ஆடுன்றதை நீங்க வந்துட்டு டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் டைப் ஆஃப் கேம்பெயினை வந்துட்டு சூஸ் பண்ணணும். அது ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடா பம்பர் ஆடா அப்படின்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஓகே சார். ஸோ மல்டி ஃபார்மேட் ஆடி எனேபிளா இருந்துச்சுன்னா நீங்க கொடுத்துருக்கிற வீடியோ வச்சு அதுவே எல்லாத்துலயுமே டிஸ்பிளே பண்ணும். வீடியோட லென்த்தை பொறுத்து இன்ஃபீட் வீடியோவை டிஸ்பிளே பண்ணும். சம்டைம்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கிப் ஆட டிஸ்பிளே பண்ணும். சப்போஸ் மல்டி ஃபார்மேட் ஆட் வந்து நீங்க வந்து டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் அந்த டைப் ஆஃப் கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ண போறீங்க. அது ஸ்கிப் ஆடா பம்பர் ஆடா அப்படின்றது. தென் அதுக்கப்புறம் டிவைசஸ் நீங்க இங்க வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். டிவைசஸ் அஸ் யூஷுவல் நம்ம எஸ்டர்டே நம்ம கிளாஸ்ல பார்த்த மாதிரி லைக் வந்துட்டு மொபைல் டிவைஸ்ல மட்டும் வேணுமா, தென் வந்துட்டு டெஸ்க்டாப்ல மட்டும் வேணுமா, தென் வந்துட்டு ஸ்மார்ட் இது லைக் வந்துட்டு டிவி ஸ்கிரீன்ஸ்ல மட்டும் வேணுமா அப்படின்றத நீங்க வந்துட்டு செட் பண்ணிக்கலாம் டிவைசஸ்ல. ஓகேங்களா? தென் அடுத்த ஆப்ஷன் இங்க வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஃப்ரீக்வன்சி கேப்பிங். ஃப்ரீக்வன்சி கேப்பிங் அப்படின்னா இப்போ நீங்க வந்துட்டு ஒரு ஆட் வந்துட்டு டிஸ்பிளே பண்றீங்க, டிஸ்பிளே பண்ண போறீங்க. அந்த ஆட் வந்துட்டு ஒரு யூசருக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆக போகுது. சேம் யூசருக்கு எத்தனை டைம்ஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அதை கண்ட்ரோல் பண்றது தான் ஃப்ரீக்வன்சி கேப்பிங். அது வியூக்கும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இம்ப்ரெஷன் பேஸ்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே.
அதாவது நான் வந்துட்டு ஒரு ஆட் ரன் பண்றேன், திருநெல்வேலியை டார்கெட் பண்ணி பாளையங்கோட்டையில இருக்கிற ஒரு பீப்புளுக்கு என்னோட ஆட் வந்து டிஸ்பிளே ஆகணும்னு ரன் பண்றேன். அந்த ஆடு உங்களுக்கு எத்தனை டைம் வந்துட்டு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா காட்டணும்? 1 டைம் அப்படின்னா பெர் டேக்கு 1 டைம் தான் காட்டும். 2 டைம்ஸ் நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணும். பெர் டேக்கு சொல்றீங்க, எல்லாம் பெர் டேக்கு தான் சொல்றீங்க. புரியலங்க. எத்தனை டைம் அப்படிங்கிறது பெர் டேக்கு எத்தனை டைம் அப்படிங்கிறது. ஆமா, எஸ். அது வீக்குக்கும் செட் பண்ணிக்கலாம், மந்த்துக்கும் செட் பண்ணிக்கலாம், டேக்கும் செட் பண்ணிக்கலாம். சரி. அது நீங்க வந்துட்டு அந்த இடத்துல செக்ரிகேஷன் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. இம்ப்ரெஷன் பேஸ் பண்ணி நீங்க வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். இல்ல வியூஸ், எத்தனை வியூ வந்துட்டு அவர் பாக்குற மாதிரி அதுவும் நீங்க செட் பண்ணிக்கலாம். இம்ப்ரெஷன் அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்ப்ளே பண்றது, வியூ அப்படின்றது கிளிக் பண்ணி பாக்குறது. ஓகே சார். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் ஆட் ஷெட்யூல் இருக்கு. தென் தேர்ட் பார்ட்டி மெஷர்மெண்ட் அப்படின்னா வேற ஒரு டூலை வந்துட்டு கனெக்ட் பண்ணி இது வந்துட்டு என்ன அப்படின்னா இது எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத கனெக்ட் பண்றது. நம்ம தேர்ட் பார்ட்டி டூல்ஸ்ல எதுவுமே இல்லை. ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு இந்த கேம்பெயின் ஒரு வீடியோ ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இன்வால்வ் ஆகும். சரி சார். சப்போஸ் ஸ்கிப் பண்ணாலும் அது வந்து கவுண்டிங் எடுக்குமா சார்? 5 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் அமௌண்ட் டிடெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. டிடெக்டே பண்ணிக்க மாட்டாங்க. அதாவது நீங்க வந்துட்டு அந்த சொன்னேன்ல 3 கேட்டகரி. இல்ல சார், கவுண்டிங்ல ஆட் ஆகும். 30 செகண்ட் நீங்க பாத்துக்கணும். இல்ல அப்படின்னா அந்த வீடியோட லென்த் வந்துட்டு என்ன அப்படின்னா 30 செகண்ட் கம்மியா இருந்ததுன்னா ஃபுல் வீடியோவை நீங்க பாத்துக்கணும். இல்ல அப்படின்னா வந்துட்டு நீங்க இன்டராக்ட் பண்ணிருக்கணும். 3ல எது ஃபர்ஸ்டா நடந்தாலும் அமௌண்ட் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் ஓபன் ஆனதுமே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அமௌண்ட் எடுத்துக்க மாட்டாங்க உங்ககிட்ட இருந்து. சார் அமௌண்ட் கேட்கல, ஓகே, அந்த கவுண்டிங் கேக்குறேன். இப்போ ஒரு நாளைக்கு வந்து 3 டைம்ஸ் ஒரு யூசர் காமிக்கணும் எஸ். வச்சுக்கோங்க. அதெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வியூஸ் அண்ட் இம்ப்ரெஷன்ஸ் கணக்கு தான். இல்ல இப்ப ஸ்கிப் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3 செகண்ட்ஸ் இந்த ஆட் ஸ்கிப் வீடியோ பண்ணிட்டாரு. பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வியூ தாங்க. இல்ல சார், அப்படி கேட்கல. இப்போ ஒரு வந்து 3 செகண்ட்ஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அப்ப நம்ம வந்து ஒரு நாளைக்கு அவருக்கு 3 டைம்ஸ் வந்து காமிக்கும் நம்ம வந்து பிளான் பண்ணி இங்க செட் பண்ணிட்டோம். ஆமா, அப்போ வந்து அந்த ஸ்கிப் பண்ணதையும் அந்த கவுண்ட்ல ஆட் ஆகுமா இல்ல ஆமா, ஃபுல்லா கண்டிப்பா. பார்த்தா? அதுதான் நான் சொல்றேன். வீடியோ பிளே ஆக ஆரம்பிச்சிட்டாலே அது வந்துட்டு கவுண்ட் தான். அதான் நான் சொல்றேன். சரி சார், ஓகே ஓகே சார். இல்ல இன்னொரு ஒரே டவுட் இருக்கு சார். சொல்லுங்க சார். சார் இதுல வந்து அந்த இது சூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிருந்தீங்க, லொகேஷன் வந்து சூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்க. லொகேஷன் சூஸ் பண்ணிக்கலாம் சார். லொகேஷன் எப்படி சூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க சார். நானு சொல்லலையோ, ஸ்பெசிபிக் இதை மட்டும் சூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்க. லொகேஷன் பண்ணிக்கலாமே. லொகேஷன் பண்ணிக்கலாம் சார். அதான் பாருங்க கேம்பெயின் செட்டிங்ஸ்ல அசிஷுவல் லொகேஷன்ஸ் வந்துருது, நெட்வொர்க்ஸ் வந்துருது. நான் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எந்த டைப் சொல்லணும், அவுட் ஸ்ட்ரீம் ஆட்ல மட்டும் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த யூடியூப் அப்படின்றத செலக்ட் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்காது. ஏன்னா டிஃபால்ட்டாவே அது வந்துட்டு என்ன அப்படின்னா அதர் கூகுள் வீடியோ பார்ட்னர்ஸ்ல தான் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆக போகுது. ஓகே சரி, ஓகே ஓகே. நான் இப்போ எதுக்கு இந்த கேம்பெயின் செட்டிங்ஸ்ல இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னா லைக் எந்த ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்றதா இருந்தாலும் கேம்பெயின் செட்டிங்ஸ் வந்து நம்ம செட் பண்ணி ஆகணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். ஓகே சார். ஓகேங்களா? அப்போ ஒரு கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ணா கேம்பெயின் செட்டிங்ஸ் வந்துட்டு கண்டிப்பா வரும். அப்ப அந்த கேம்பெயின்குள்ள என்ன செட்டிங்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்ப பாருங்க கேம்பெயின் செட்டிங்ஸ் இருக்கு. இப்ப நம்ம வந்துட்டு நம்ம ஏற்கனவே 2 டைப் வந்துட்டு பார்த்திருக்கோம். இதுக்கப்புறம் என்ன செட்டிங்ஸ் வரும் சொல்லுங்க பாப்போம். என்னதுங்க சார்? ஆக்ஷன். கேம்பெயின் செட்டிங்ஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆயிடுச்சு. செகண்ட் என்ன பண்ணுவோம்? வேற என்ன செட்டிங்ஸ் வரும் உள்ள? ஆடியன்ஸ். சோ ஆடியன்ஸ் வந்து நம்ம வந்துட்டு செட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே சார். ஓகே. அப்போ இந்த ஆடியன்ஸ் செட்டிங்ஸ்ல நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு 3 விதமான மெயினான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு டெமோகிராபிக்ஸ். டெமோகிராபிக்ஸ்ல டார்கெட் பேஸ்ட் ஆன் ஏஜ், ஜெண்டர், பேரண்டல் ஸ்டேட்டஸ், ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் வச்சு நீங்க வந்துட்டு டார்கெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூசரோட இன்ட்ரெஸ்ட பேஸ் பண்ணி, ஓகேங்களா? யூசரோட இன்ட்ரெஸ்ட பேஸ் பண்ணி நீங்க யூசரை டார்கெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் வந்துட்டு யுவர் டேட்டா அப்படின்னாலே ரீமார்க்கெட்டிங் அர்த்தம். ரீமார்க்கெட்டிங் நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம ரீமார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம்? வெப்சைட் விசிட்டர்ஸ், ஆப் யூசரு, கஸ்டம் லிஸ்ட், யூடியூப் வந்துட்டு யூடியூபோட யூசர் சப்ஸ்கிரைபரு, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா லீட் ஃபார்ம். கரெக்ட்டுங்களா? சோ அது எல்லாமே அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா யுவர் டேட்டா. அப்போ இந்த வீடியோ நீங்க வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆடியன்ஸ் செட்டிங்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ள இன்வால்வ் ஆக போகுது. அந்த ஆடியன்ஸ் செட்டிங்ஸ்க்குள்ள நீங்க டெமோகிராபிக்ஸ் நீங்க தான் வந்து டிஃபைன் பண்ணணும். ஏன்னா கூகுள் சர்ச் ஆட பொறுத்த வரைக்கும் யூசர் கீவேர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா சர்ச் பண்றாங்க. ஓகேங்களா?
அந்த டைம்ல தான் நம்மளோட ஆட் டிஸ்பிளே ஆக போகுது. பட் வீடியோ ஆட் எல்லாம் பாருங்க, நீங்க எதுலயுமே வந்துட்டு என்ன அப்படின்னா யூசர் தேடும் போது இந்த இடத்துல வந்துட்டு சர்ச் ஆகுறது இல்ல, அதாவது டிஸ்பிளே வந்து நிக்கிறது இல்ல, ஒரே ஒரு வீடியோ டிஸ்கவரி ஆட தவிர. மத்ததெல்லாம் நீங்க ஒரு வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிற டைம்ல தான் உங்களோட ஆட் வந்து டிஸ்பிளே ஆகுது. பம்பர் ஆடு, ஸ்கிப் ஆடு, நான் ஸ்கிப் ஆடு. அப்ப அதெல்லாமே எதை பேஸ் பண்ணி நம்ம டார்கெட் பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் டார்கெட் பண்ண முடியும். ஓகேவா? அது வந்து இப்போ நம்மளோட ஆட் வந்து இப்போ எல்லா வீடியோக்கும் வராது. நம்ம வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறோமோ அது மட்டும் தான் வரும். ஆமா, இப்ப என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கிற வீடியோவோ அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புளுக்கு மட்டும் என்னோட ஆட் வந்துட்டு தெரியும். ஓகே. ஓகேங்களா? இப்போ நீங்க செட் பண்றது ஆடியன்ஸ், செகண்டா நீங்க பார்க்க போறது கண்டென்ட். சோ இங்க வர்றது வந்துட்டு வேற ஒரு டாபிக்ஸ். நேத்து நம்ம பார்த்தோம் கீவேர்ட் வைஸ், டாபிக்ஸ் வைஸ், பிளேஸ்மெண்ட் வைஸ். சோ ஆடியன்ஸ் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ஆடியன்ஸ், அதுதான் ஆடியன்ஸ் செட்டிங்ஸ்ல நீங்க பண்ணுவீங்க. செகண்டா பண்ண போறது கண்டென்ட். சரிங்களா? என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது எந்த யூடியூப் சேனல், என்ன டைப், என்ன டாபிக்ஸ்ல வர யூடியூப் சேனல், என்ன டாபிக்ஸ்ல வர்ற யூடியூப் வீடியோ பார்க்கும்போது என்ன கீவேர்ட் பேஸ் பண்ணி என்னோட வீடியோ யூடியூப் சேனல், அதே மாதிரி என்ன கீவேர்ட் பேஸ் பண்ணி இருக்கிற வீடியோ வந்துட்டு பார்க்கும்போது என்னோட ஆட் வந்துட்டு தெரியணும். அப்ப இந்த ரெண்டு விதமான செட்டிங்ஸ்மே உள்ளுக்குள்ள இன்வால்வ் ஆகும். சோ இந்த ஆடியன்ஸ் செட்டிங்ல உங்களோட எக்ஸாக்ட் ஆடியன்ஸ் யாருன்றதை டிஃபைன் பண்றதுக்காக தான் இங்க வர வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே. டெமோகிராபிக்ஸ், அதாவது ஏஜ் 30ல இருந்து 40க்குள்ள இருக்கிற பீப்புள், அதுதான் ஆடியன்ஸ். பட் இங்க வந்து கொடுக்கிறது அந்த 30ல இருந்து 40க்குள்ள இருக்கிற ஆடியன்ஸ். இப்ப நீங்க ஒரு கீவேர்ட் வந்துட்டு கொடுக்குறீங்க, ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர் கொடுக்குறீங்க. அந்த 30ல இருந்து 40க்குள்ள ஏஜ் இருக்கிற ஒரு ஆடியன்ஸ் ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர் ரிலேட்டடான கீவேர்ட் இருக்கிற ஒரு வீடியோ வந்துட்டு பார்க்கும்போது தான் உங்களோட ஆட் டிஸ்பிளே ஆகும். ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ இங்கேயும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடியன்ஸ் செட்டிங்ஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆக போகுது, கண்டென்ட் டார்கெட்டிங் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்வால்வ் ஆக போகுது. ஸோ ஆடியன்ஸ் செட்டிங்ல நீங்க டெமோகிராபிக் செட் பண்ணிக்க முடியும், இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நீங்க செட் பண்ணிக்க முடியும், யுவர் டேட்டா ரீமார்க்கெட்டிங் ஆடியன்ஸ் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ இது இல்லாம நமக்கு அடிஷனலா ஆடியன்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து இன்னொன்று இருக்கு, கஸ்டம் சர்ச் டெர்ம்ஸ். யூசர் ரீசெண்டா அந்த தேடிட்டு இருந்தாங்க இல்லையா கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி அவங்களோட பிஹேவியரை பேஸ் பண்ணி நீங்க டார்கெட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல அடிஷனலா ப்ரொவைட் பண்றாங்க. தென் அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூட் பண்றதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. நீங்க ஆடியன்ஸ் வந்துட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணணும், ரீமார்க்கெட்டிங் ஆடியன்ஸ் நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணனாலும் நீங்க எக்ஸ்க்ளூஷன் ஆப்ஷன்ஸ் மூலமா நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். தென் ஆடியன்ஸ் செட்டிங் முடிஞ்சு, அதாவது கேம்பெயின் செட்டிங்ஸ் முடிஞ்சது. கேம்பெயின் செட்டிங்ஸ் முடிஞ்சாலும் ஒரு ஆடியன்ஸ் செட்டிங்ஸ் நம்ம கண்டிப்பா பண்ணணும். தென் அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா எந்த இடத்துல என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றது நம்ம செட் பண்ணணும். ஸோ அங்க அஸ் யூசுவல் நேற்று நீங்க பார்த்த மாதிரி டிஸ்பிளே ஆட் பார்த்த மாதிரி 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு, கீவேர்ட்ஸ், டாபிக்ஸ், பிளேஸ்மெண்ட். ஸோ கீவேர்ட்ஸ்ல நீங்க லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கீவேர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கிற யூடியூப் சேனல்ஸ் வீடியோஸ்ல ஆட் டிஸ்பிளே ஆகும். டாபிக்ஸ், நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு டாபிக்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட அந்த டாபிக் சம்பந்தப்பட்ட இருக்கிற எல்லா யூடியூப் சேனல் எல்லா வீடியோஸ்லயுமே வந்துட்டு தெரியும். எல்லா மீன்ஸ் நீங்க டார்கெட் பண்ற லொகேஷன்ல யாரு பாக்குறாங்களோ அந்த சேனல்ஸ்ல. தென் தேர்ட் ஒன் வந்து பிளேஸ்மெண்ட். நீங்க ஸ்பெசிபிக்கான யூடியூப் சேனல், ஸ்பெசிபிக்கான யூடியூப் வீடியோ நீங்க ஆட் பண்றதா இருந்தா நீங்க வந்துட்டு இந்த இடத்துல நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ எந்த ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த கேம்பெயின் செட்டிங்ஸ்ன்றது இன்வால்வ் ஆக போகுது, தென் ஆடியன்ஸ் செட்டிங்ஸ்ன்றது இன்வால்வ் ஆக போகுது. ஓகேங்களா? வீடியோ டிஸ்பிளே எடுக்கும், தென் அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ எடுக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கண்டென்ட் டார்கெட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அடிஷனலா வந்துட்டு இன்வால்வ் ஆகுது. சில இன்னொரு டைம் வந்து இப்போ கண்டென்ட் டார்கெட்டிங் நான் என்ன புரிஞ்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளா நம்ம யூடியூப்ல போயிட்டு கூகுள் ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர் சர்ச் பண்றேன். ஓகே, சர்ச் பண்ண ஜிஎஸ்டி பில்லிங் சாஃப்ட்வேர் சம்பந்தமான சில வீடியோஸ் வரும் இல்லையா? எஸ். அப்படி அந்த வீடியோஸ் வரும்போது அந்த வீடியோஸ்ல மட்டும் என்னோட ஆட் வரணும். ஆமாங்க, இந்த ஆமா, கீவேர்ட்ஸ் கரெக்ட் தானே சார்? கரெக்ட். ஓகே. டாபிக்ஸ் அப்படின்னா நீங்க குரூப் ஆஃப் வீடியோஸை டார்கெட் பண்றீங்க. கீவேர்ட்ஸும் குரூப் தான், ஆனா அங்க வந்து பிராட் கிடையாது. டாபிக்ஸ் அப்படின்றது பிராட் ஆடியன்ஸ், பிராடான வீடியோஸ். கரெக்ட்டுங்களா? பிளேஸ்மெண்ட் அப்படின்றது ஸ்பெசிபிக். ஓகேங்களா? ஓகே. சோ ஃபைனலா வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு நம்ம செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆட் டிசைன் வந்துட்டு பண்ணுவோம் இல்லைங்களா? சோ இங்கேயும் ஆட் டிசைன் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வருது.
அப்போ ஒரு ஆட் டிசைன் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு யூடியூபோட வீடியோ லிங்க் எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்க போறீங்க ஆட் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு. ஓகேங்களா? அது நான் சொன்ன மாதிரி வீடியோவோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்துட்டு வீடியோட லிங்க் எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு வீடியோ ஆட் வந்து நீங்க ரன் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் வீடியோ கண்டிப்பா யூடியூப் சேனல்ல அப்லோட் ஆயிருந்திருக்கணும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த வீடியோவோட யூஆர்எல் எடுத்து தான் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க போறீங்க ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ற டைம்ல. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த நம்மளோட வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா கிளிக் பண்ணாங்க அப்படின்னா வேற ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணுன்றதுக்காக ஃபைனல் யூஆர்எல் வந்துட்டு கொடுக்குறோம். தென் அதுக்கப்புறம் சிடிஏ பட்டன் வந்துட்டு ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் லாங் ஹெட்லைன் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு வீடியோ ஆட் வந்து ரெடி பண்றதுக்கு உங்களுக்கு மினிமம் ரெக்யர்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டிப்பா வீடியோட லிங்க், ஃபைனல் யூஆர்எல், சிடிஏ, லாங் ஹெட்லைன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். சரிங்களா? சோ இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ற ஒரு வீடியோ ஆடுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா தேவை. ஓகே, அப்போ வீடியோ ஆடுன்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு இங்க மெயினா பாத்தீங்க அப்படின்னா 5 டைப்ஸ் ஆஃப் வீடியோ ஆட் இருக்கு. ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடு, நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடு, பம்பர் ஆடு. இந்த ஃபர்ஸ்ட் 3 டைப்ஸ் ஆஃப் ஆட் வந்துட்டு எங்க டிஸ்ப்ளே ஆக போகுது அப்படின்னா பிளேஸ் பிஃபோர், டியூரிங், ஆஃப்டர் அதர் வீடியோஸ். ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட்ன்றது வந்துட்டு என்ன அப்படின்னா ஆஃப்டர் 5 செகண்டுக்கு அப்புறம் வியூவர்ஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கிப் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எனேபிள் ஆயிடும். யூசர் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்க முடியும். மோர் தென் 15 செகண்டுக்கு மேல இருக்கிற வீடியோவை இந்த ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் பிராக்டிஸ்க்காக வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க மோர் தென் 15 செகண்ட் அண்டர் 3 மினிட்ஸ்க்குள்ள இருக்கிற வீடியோஸ் வந்து நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடு. இதுவும் வந்துட்டு என்ன அப்படின்னா பிளேஸ், டியூரிங், பிஃபோர், ஆஃப்டர் அதர் வீடியோஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த டைப் ஆஃப் ஆடுமே வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ யூசருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கிப் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இங்க இருக்காது. ஸோ நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோட லென்த் 15 செகண்ட் இல்லைன்னா அதுக்கும் கம்மியா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஆட் டைப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் இந்த டைப் ஆஃப் ஆடை வந்துட்டு ஸ்கிப் பண்ண முடியாது. தேர்ட் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா பம்பர் ஆடு. இந்த பம்பர் ஆடும் பிளேஸ் பிஃபோர், டியூரிங், ஆஃப்டர் அதர் வீடியோஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் பம்பர் ஆடுன்றது வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஸ்கிப்பபிள் மாதிரியே தான், ஸ்கிப் பண்ண முடியாது. பட் ஆனா இதோட வீடியோ லென்த் 6 செகண்ட் இல்லைன்னா அதுக்கும் கம்மியா இருக்கிற வீடியோவை நீங்க பம்பர் ஆடுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்த் வீடியோ டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஃபீட் வீடியோ ஆடு. ஸோ இந்த இன்ஃபீட் வீடியோ ஆடுன்றது வந்துட்டு எங்க வந்துட்டு மெயினா வந்துட்டு தெரிய போகுது அப்படின்னா லைக் வந்துட்டு யூடியூபோட சர்ச் ரிசல்ட்ல ஹோம் பேஜ்ல தென் ரிலேட்டட் வீடியோஸ்ல உங்களோட ஆட் வீடியோ வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நீங்க இந்த இன்ஃபீட் வீடியோ ஆட் அப்படின்ற டைப் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைப் ஆஃப் வீடியோ ஆட் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு நீங்க மோர் தென் 15 செகண்டுக்கு மேல இருக்கிற வீடியோஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க தம்பனைல் பேஸ், அதாவது தம்பனைல் கிளிக்கபிள் ஃபார்மேட்ல தான் டிஸ்பிளே ஆகுது. நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோ வந்துட்டு பிளே ஆகும். ஸோ அந்த டைம்ல அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபிஃப்த் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா அவுட் ஸ்ட்ரீம் ஆடு. ஸோ இந்த அவுட் ஸ்ட்ரீம் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு அதர் வெப்சைட் அண்ட் ஆப்ஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆக போகுது யூடியூப்ல இல்லாம. ஸோ நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க அதர் வெப்சைட்ல ஆப்ஸ்ல வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நீங்க அவுட் ஸ்ட்ரீம் ஆட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஆடை யூஸ் பண்ணி நீங்க சீக்வன்ஸ் ஆட், ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்க ஏதாவது கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க சீக்வன்ஸ் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ இதுல இருக்கிற டைப்ஸ் ஆஃப் வீடியோ ஆட் வந்து நீங்க கிரியேட் பண்ணும்போது இங்கேயும் வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் செட்டிங்ஸ், ஆடியன்ஸ் செட்டிங்ஸ், ஒரு ஆட் கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கேயும் வந்து இன்வால்வ் ஆக போகுது. ஸோ இந்த கேம்பெயின் செட்டிங்ஸ்ல நம்ம வந்துட்டு டிஸ்பிளே ஆட விட இங்க வந்து நம்ம பார்க்கும்போது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த நெட்வொர்க் அப்படின்றது எனேபிள் ஆயிடுது. ஸோ நெட்வொர்க் மூலமா நீங்க நெட்வொர்க்ஸ் வந்துட்டு எந்த நெட்வொர்க் வேணும்ன்றதை நீங்க வந்துட்டு டிசேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா ரிலேட்டட் வீடியோஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வருது. ஸோ நீங்க ஒரு வீடியோ ஆட் வந்து நீங்க ரன் பண்றீங்க, அப்போ அதே மாதிரியான இருக்கிற வீடியோஸ் வந்து நீங்க ரிலேட்டட் வீடியோஸை செட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் மூலமா செட் பண்ணிக்கலாம். தென் மல்டி ஃபார்மேட் ஆட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. மல்டி ஃபார்மேட் ஆட் மூலமா நீங்க யூஸ் பண்ண போற ஒரு வீடியோ உங்களுக்கு மல்டி ஃபார்மேட்லயும் டிஸ்பிளே ஆகணும்னா இந்த ஆப்ஷன்ஸ் மூலமா நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க ஒரே ஒரு ஃபார்மேட் தான் நீங்க வந்து ரன் பண்ண போறீங்கன்னா நீங்க ரன் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி கேப்பிங் மூலமா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் யூசருக்கு என்னோட வீடியோ எவ்வளவு டைம்ஸ் வந்துட்டு தெரியணும் அப்படின்றத நீங்க செட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் த டே, பேஸ்ட் ஆன் த வீக் இல்லைன்னா மந்த்துக்கு அந்த பர்டிகுலர் வீடியோ எவ்வளவு டைம்ஸ் வந்துட்டு தெரியணும், அது இம்ப்ரெஷன் பேஸ்ட், எவ்வளவு டைம்ஸ் இம்ப்ரெஷன் ஆகணும், எவ்வளவு டைம்ஸ் வந்து யூசர் வியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரியான செட்டிங்ஸ் வந்துட்டு இந்த ஃப்ரீக்வன்சி கேப்பிங் மூலமா நீங்க செட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் இங்க ஆடியன்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் மூலமா நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டெமோகிராபிக்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆர் டீடைல் டெமோகிராபிக்ஸ், யுவர் டேட்டா, அதாவது ரீமார்க்கெட்டிங் ஆடியன்ஸ், நீங்க இந்த டைப்ஸ் ஆஃப் கேட்டகரி எல்லாமே யூஸ் பண்ணி நீங்க உங்களோட ஆடியன்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம்.
ஸோ இல்ல நீங்க கஸ்டம் சர்ச் டேர்ம்ஸ் யூசர் வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கிற டேர்ம்ஸை பேஸ் பண்ணி நீங்க ஆடை வந்துட்டு அதாவது அந்த ஆடியன்ஸை நீங்க கனெக்ட் பண்ணணும், நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியுது. தென் எக்ஸ்க்ளூஷன் ஆப்ஷன்ஸும் இங்க வந்துட்டு ப்ரொவைட் பண்றாங்க. தென் கண்டென்ட் டார்கெட்டிங்ல என்னோட ஆடு எந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது, எந்த டைப் ஆஃப் வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது என்னோட ஆட் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத நீங்க டார்கெட் பண்றதா கண்டென்ட் டார்கெட்டிங். ஸோ இங்கேயும் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆட் வந்து நீங்க பார்த்துட்டு டிஸ்பிளே ஆட்ல பார்த்த மாதிரி உங்களுக்கு 3 விதமான ஆப்ஷன் இருக்கு: கீவேர்ட்ஸ், டாபிக்ஸ், பிளேஸ்மெண்ட். ஸோ கீவேர்ட் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கீவேர்டுக்கு ரிலேட்டடா இருக்கிற வீடியோஸ்ல உங்களோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். டாபிக்ஸ் அப்படின்னா நீங்க கொடுக்குற டாபிக்ஸ் ரிலேட்டடா இருக்கிற எல்லா வீடியோஸ்லயும் உங்களோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும் போது. பிளேஸ்மெண்ட் அப்படின்ற கண்டென்ட் டார்கெட்டிங் மூலமா நீங்க ஸ்பெசிபிக்கான யூடியூப் சேனல், ஸ்பெசிபிக்கான யூடியூப் வீடியோஸ் வந்துட்டு நீங்க டார்கெட் பண்ணிக்க முடியும். தென் ஃபைனலா நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்க போறீங்க, ஒரு வீடியோ ஆட் வந்து டிசைன் பண்ணும்போது அந்த இடத்துல நீங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்கிற வீடியோவோட லிங்க் எடுத்து நீங்க வந்துட்டு ஆட் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்க போறீங்க. தென் அதுக்கப்புறம் லேண்டிங் பேஜ் வந்துட்டு யூஆர்எல் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணிக்க போறீங்க. ஒரு சிடிஏ வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போறோம். தென் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹெட்லைன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆக போகுது. ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ உங்களோட ஸ்கிரீன் வந்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்க. இல்ல பட்ஜெட்டிங் வந்து வரல. பட்ஜெட்டிங் இது வரல. இல்ல அது நமக்கு வந்து டிஃபால்ட்டா வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லைக் வந்துட்டு அந்த செட்டிங்ஸ்குள்ளே வந்துரும். பட்ஜெட் அண்ட் டேட்ன்ற ஒரு செட்டிங்ஸ் இருக்கு இல்லைங்களா? சோ அதுக்குள்ள வந்துரும். அதாவது அதெல்லாம் டிஃபால்ட்டுங்க. சரிங்களா? சோ கண்டிப்பா பட்ஜெட், பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி, லொகேஷன் லாங் அதெல்லாம் டிஃபால்ட்டா வந்துரும். சரி. ஓகே. சோ இப்போ நீங்க உங்களோட ஸ்கிரீன் வந்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போ. சோ அவ்வளவுதான். நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம், டைப் ஆஃப் கேம்பெயின் இப்ப மாத்த போறோம். அவ்வளவுதான். சரிங்களா? இல்ல அவேர்னஸ் வரணுமா? கிளிக் பண்ணுங்க. அது நீங்க அதான் நமக்கு வீடியோ ஆட்ன்றது நம்ம அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷனுக்காக தான் மெயினா யூஸ் பண்ணுவோம். வீடியோ ஆட் அப்படின்றத நீங்க அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன், பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி அது கோலவே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா நீங்க கிரியேட் a campaign வித் கோல்ஸ் கைடன்ஸ், இல்ல நீங்க லீட் ஓரியன்டடா திங்க் பண்றதால லீட கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த வீடியோன்றது காட்ட தான் போகுது. என்னன்னா லீட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க எப்பவுமே. ஓகே. வீடியோ ஆட் மூலமா. ஓகே. ஓகே, வீடியோ. சோ கீழ பாத்தீங்க அப்படின்னா சப்டைப்ஸ் வந்துட்டு இருக்குங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சப்டைப் வந்துட்டு வீடியோ வியூஸ், செகண்ட் வந்துட்டு வீடியோ ரீச், தேர்ட் ஒன் வந்துட்டு ஆட் சீக்வன்ஸ், சோ ஃபோர்த் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடியோ, தேர்ட் ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் என்கேஜ்மெண்ட். ஓகேங்களா? சோ இங்க பாருங்க வீடியோ வியூஸ் மூலமா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணுங்க. லாஸ்ட் லைன் பாருங்க. சோ அஸ் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடாவும் டிஸ்ப்ளே ஆக போகுது, இன்ஃபீட் வீடியோ டிஸ்ப்ளே ஆக போகுது, ஷார்ட்ஸ் ஆடாவும் டிஸ்ப்ளே ஆக போகுது. இப்போ புதுசா ஷார்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? சோ ஷார்ட்ஸ்லயும் நம்மளோட ஆட் வந்துட்டு தெரிய போகுது. அப்போ நீங்க ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணணும், இல்ல அப்படின்னா இன்ஃபீட் வீடியோ ஆட் ரெடி பண்ணணும், இல்லனா ஷார்ட்ஸ்ல வந்துட்டு வீடியோ வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அத நம்ம 5 டைப்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் வந்துட்டு சொல்றோம். அதுல ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் கிரியேட் பண்ணனும் நீங்க ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓகே, இப்போ கண்டினியூ கொடுங்க. ஓகே, as usual campaign நேம் கேக்குது. கீழ வந்து பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி, டார்கெட், சிபிவி இருக்கு. இப்போ நீங்க என்ன நீங்க ப்ரோசீட் பண்ணலாம். அவ்வளவுதான். சரி, ஓகே. ஓகே சார். மேல பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி விட்டு வரோம். பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி, டார்கெட், சிபிவி இருக்கு. டார்கெட் சிபிவி மட்டும் தான் இந்த டைப் ஆஃப் ஆடுக்கு வந்து கொடுக்குறாங்க. டார்கெட் சிபிவி அப்படின்னா காஸ்ட் பெர் வியூ. வித் டார்கெட் சிபிவி காஸ்ட் பெர் வியூ you set the average amount you are willing to pay for views for this campaign. அதுதான் டார்கெட் சிபிவி அப்படின்னா. ஓகேங்களா? என்ன மீனிங் வரும் சார்? அதாவது காஸ்ட் பெர் வியூ. வியூ ஆகுறப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணணும். அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா சிபிவி, காஸ்ட் பெர் வியூ. இதுலதான் இந்த சிபிவி மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஸ்கிப் ஆடுக்கான அந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்க சஜஸ்ட் பண்றாங்க. ஒண்ணு அந்த வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா 30 செகண்ட் ஆவது வாட்ச் பண்ணிருக்கணும் வியூ. இல்ல ஃபுல் வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா உங்க வந்துட்டு என்ன அப்படின்னா விசிட் பண்ணிருந்தா 30 செகண்ட் கீழ இருந்தா அது ஒரு வியூ. வியூ வியூ ஓகேங்களா? இல்ல இன்டராக்ஷன் வந்துட்டு பண்ணிட்டாங்க அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா அது கன்சிடர் பண்ணிக்குது வியூ. அதே மாதிரி நீங்க வந்துட்டு என்ன லைக் வந்துட்டு இன்ஸ்ட்ரீம் ஆட் வந்து கிரியேட் பண்ணணும். அந்த தம்ப்நெயில கிளிக் பண்ணனும்னா வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு வியூ. அப்போ வியூ டைம்ல தான் வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ண போகுது. ஓகேங்களா? அப்போ நீங்க ஒரு அமௌண்ட் வந்து செட் பண்ண போறீங்க. அந்த அமௌண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வியூஸ் வந்துட்டு ஜெனரேட் பண்றதுக்காக உங்களுக்கு இந்த ஆப்ஷன்.
இது வந்து அப்ப இது வந்து இப்போ கேம்பெயின் டோட்டல் எல்லாம் கேக்குதுங்க சார் இதுல வந்து. ஆமா, இந்த இடத்துல கேம்பெயின் டோட்டல் பட்ஜெட் இருக்கு, டெய்லி பட்ஜெட் இருக்கு. ஓகே சார். ஸோ டெய்லி பட்ஜெட் அப்படின்றது ஃபார் த மந்த் யூ ஒன்ட் பே மோர் தென் யுவர் டெய்லி பட்ஜெட் டைம்ஸ். ரைட் சைட் பாருங்க, உங்களுக்கு அதை பத்தின ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட் ஓகே. side. For the month, you won't pay more than your daily budget times the average number of days in a month. Some days you might spend less than your daily spend, and on other you might spend up to twice as much. Because அது என்ன அப்படின்னா ஒன் டே ஸ்பெண்ட் ஆயிருக்கும், ஒன் டே வந்துட்டு அமௌண்ட் ஃபுல்லா ஸ்பெண்ட் ஆயிருக்காது, கேரி ஃபார்வர்ட் ஆயிரும். ஓகேங்களா? கேரி ஃபார்வர்ட் சப்போஸ் இன்னைக்கு வந்து 500 rupees நம்ம செட் பண்ணிருக்கோம் வச்சுக்கோங்களேன். எஸ். இப்போ 200 rupees தான் ஸ்பெண்ட் ஆயிருக்குது. அப்போ நெக்ஸ்ட் டேட் வந்து 800 rupees வரைக்கும் ஒர்க் ஆகும். 800 rupeesக்கு அது ஒர்க் ஆயிருமா? 800 rupees வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டே எனக்கு 500 போதும்னு நினைச்சா அப்போ அது ஸ்டாப் பண்ண முடியாது. ஸ்டாப் பண்ண முடியாதுங்க. அது ஃபுல் அந்த பேலன்ஸ் ப்ரீவியஸ் அமௌண்ட் அதுதான் அங்க சொல்றது பாருங்க. இது வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த 30 டேஸ் நீங்க ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கொடுக்குறீங்க. ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் அப்ப வந்துட்டு ஒரு 15 நாளுக்கு அப்படின்னா வந்துட்டு 15 நாள்ல வந்துட்டு 7,500 rupees ஓட கிராஸ் பண்ணாது. ஆனா உங்களுக்கு அந்த டெய்லி பேஸ்ல சம்டைம்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், அமௌண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கும். அது எல்லாமே இந்த கேரி ஃபார்வர்ட் பேலன்ஸ் பேஸ் பண்ணி. ஓகே. ஸோ ஸ்டார்ட் டேட் வந்துட்டு 17th, ஓகே 18th கொடுக்குறீங்க. ஸோ வந்துட்டு எண்ட் டேட் வந்துட்டு என்ன அப்படின்னா 30th. ஸோ அடுத்து நெட்வொர்க்ஸ் இருக்கு பாருங்க, நெட்வொர்க்ஸ். ஸோ நெட்வொர்க்ல டிஃபால்ட்டா யூடியூப், சரிங்களா? ஸோ கீழே பார்ட்னர்ஸ், எனக்கு பார்ட்னர்ஸ்லாம் தேவையில்லை, ஒன்லி யூடியூப்ல மட்டும் தான் தெரியணும், அதனால நீங்க எடுத்து விடுங்க. கூகுள் டிவி தனியா இருக்கும் சார். ஆமா சார், கூகுள் டிவி ஸ்மார்ட் டிவி தான் சார், கூகுள் டிவி ஸ்மார்ட் டிவி தான். அது நம்ம கிளிக் பண்ற மாதிரி ஆப்ஷன் இல்லைங்க, அது இப்பதான் நியூ ஃபியூச்சர் தான், இன்னும் எனேபிள் பண்ணல பாருங்க. ஓகே. ஸோ லொகேஷன் லாங்குவேஜ் as usual நீங்க டிஃபால்ட்டா பார்த்ததா, நீங்க அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு கீழே வந்துருங்க. பார்த்தாலும் அது ஆட் வரதான் சார் செய்யுது. ஸ்மார்ட் டிவில அது யூடியூப் இல்ல வருதுங்க, அதான் டிஃபால்ட் செட்டிங்ஸ் அது எல்லாமே. ஏன்னா அவங்களோட சேனல்னால டிஃபால்ட்டா வந்துருது. ஓகே. நீங்க டிக் பண்ண முடியல எனக்கு. இல்லைங்க, அது வந்து என்ன அப்படின்னா இப்பதான் உள்ள அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு கொண்டு வராங்க அப்படின்ற, அதாவது எனக்கு டிவி வந்து நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்க கொண்டு வரணும்னா நீங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு டிஃபால்ட்டா உள்ள வந்துட்டு இருக்கு. பட் அதுக்காக வந்து என்ன அல்காரிதம் வந்துட்டு இன்னும் ரெடி ஆகல, அதை மட்டும் ஸ்கிப் பண்றதுக்கு. அதனால மேல உங்களுக்கு கூகுள் டிவி அப்படின்றது அது வந்துட்டு எனேபிள் பண்ணி டிசேபிள் வச்சிருக்காங்க. ஓகே சார். ஓகே, நீங்க லொகேஷன்ஸ் லாங்குவேஜஸ் எல்லாமே கீழே வந்துருங்க. கீழே பாருங்க ரிலேட்டட் வீடியோஸ், மல்டி ஃபார்மேட் ஆடுக்கு மேல ரிலேட்டட் வீடியோஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஓகே, இங்க தான் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்க ஆட் பண்ணிக்க போறீங்க. ஒரு ஆட் டிஸ்ப்ளே ஆக போகுது, நீங்க கொடுக்க போற ஆட் தான் டிஸ்ப்ளேக்கு வர போகுதுங்க. ஓகேங்களா? அந்த ஆட் வந்து டிஸ்ப்ளே ஆகும்போது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா கீழே வந்து என்ன அப்படின்னா ரிலேட்டட் டு யுவர் வீடியோன்னு சொல்லிட்டு கீழே டிஸ்ப்ளே ஆகும்போது இல்லைங்களா, அங்க வந்து நீங்க கொடுக்க போற இந்த வீடியோஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆகும். ஸோ சைட்ல ப்ரிவியூ இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து நீங்க போடுங்க. யூடியூப்ல இருந்து ஒரு வீடியோ எடுத்து நீங்க இந்த இடத்துல காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. ப்ரிவியூ இருந்தா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்க அட்ரஸ் பார்ல இருக்கிற யூஆர்எல் காப்பி பண்ணிக்கோங்க. அட்ரஸ் பார்ல இருக்கிற யூஆர்எல் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல வீடியோ வந்துட்டு போடுறீங்க. ஓகேங்களா? இப்போ அது 37 வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்க ரைட் சைடு ப்ரிவியூ பாருங்க, ரைட் சைடு ப்ரிவியூ பாருங்க. நம்ம கிரியேட் பண்ண போற ஆட் மேல வந்துட்டு ஸ்பான்சர்ட் ஆடா தெரியுது, மேல தெரிஞ்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகே சார். மேல தெரியுறதாங்க, மேல அதுக்கு மேல கர்சர் வைங்க. யுவர் வீடியோ ஆட் இருக்கு இல்லீங்களா, மேல மேல கர்சர். இதுதான் வந்து என்ன அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ண போற ஆட், அதாவது ஒரு ஸ்கிப் ஆடா இருந்துச்சுன்னா ஸ்கிப் ஆட் டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு. ஓகே. அதுக்கு அந்த வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிற டைம்ல உங்களுக்கு ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நிறைய ரிலேட்டட் வீடியோஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோஸ்ல நான் இங்க யூஸ் பண்ற வீடியோ எனக்கு ரிலேட்டட் வீடியோ வந்துட்டு வேணும் அப்படின்றத செட் பண்றதா இந்த ஆப்ஷன். இது உங்களுக்கு ஸ்பான்சர்ட் கிடையாது, ஃப்ரீ தான், ஆர்கானிக் தான் அது. ஓகே சார். ஓகே.
அந்த வீடியோ டிஸ்ப்ளே ஆகும்போது நம்ம ரிலேட்டட் வீடியோ வரும் இல்லையா? நம்மளோட வீடியோ இங்க நீங்க செட் பண்ணா மட்டும்தான் வரும். சரி சரி. ஓகே. அதே மாதிரி நீங்க அப் டு 5 வீடியோஸ் வரைக்கும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு வீடியோ நீங்க ஆட் பண்ணி பாருங்க. ஓகே, வேற இன்னொரு வீடியோ. சோ இப்போ பாருங்க 2 வீடியோமே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க. நம்ம ஆட் அதை டிஸ்டர்ப் பண்ணல, ஆட் டிஸ்ப்ளே ஆகும்போது எனக்கு ரிலேட்டட் வீடியோஸ்ல நம்மளோட வீடியோ வந்துட்டு நமக்கு ஆர்கானிக் ரிசல்ட்டாவே கொண்டு வந்து நிறுத்துறோம். ஓகே. இப்போ நீங்க மொபைல் ப்ரிவியூ பாக்குறீங்க, அதே மாதிரி டெஸ்க்டாப் ப்ரிவியூ பாருங்க. சோ ரிலேட்டட் வீடியோஸ் will only appear on mobile devices மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆகும்னு சொல்லிட்டாங்க இங்க. ஓகேங்களா? சரி. சோ இந்த ரிலேட்டட் வீடியோஸ் இப்போ எதுக்குன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த பர்టిక్యులர் ஆப்ஷன்? சார் இந்த ரிலேட்டட் வீடியோஸ் அப்படிங்கற ஆப்ஷன் எதுக்காக அப்படின்றது இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? புரியுது சார். ஓகே. சிஸ்டம்ல ஆக்சுவலா வரும்ல சார், வராது. புரியலங்க. இந்த இடத்துல அவங்க ப்ரொவிஷன் கொடுக்கல. இது நம்ம மேனுவல் கண்ட்ரோல் எதுவுமே இல்லைங்க. டூல்ல இருக்குன்னா ஃபியூச்சரை நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். நம்ம யூஸ் பண்றதுனால இங்க மொபைல் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது, அவ்வளவுதான். ஓகே. ஓகே, வந்துருங்க. இப்போ கீழ வந்து சேவ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும் பாருங்க. டன். ஓகே, இப்போ ரிலேட்டட் வீடியோஸ் நீங்க ஆட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? அடுத்து மல்டி ஃபார்மேட் ஆட். நான் சொன்னேன் இல்லைங்களா, மல்டி ஃபார்மேட் ஆட் வந்து நீங்க வந்துட்டு எனேபிள் இப்போ டிஃபால்ட்டா செக்டுல இருக்கு. ஓகேங்களா? அப்ப கீழ இருக்கிற இன்ஃபர்மேஷன் அப்படியே ரீட் பண்ணுங்க. ஷோயிங் யுவர் ஆட் அக்ராஸ் மல்டிபிள் ஆட் ஃபார்மேட்ஸ். நீங்க ஒரு வீடியோ ஆட் ஃபைனலா நீங்க கிரியேட் பண்ண போற ஆட் எங்கெங்க தெரிய போகுது? ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடாவும் தெரிய போகுது, இன்ஃபீட் வீடியோ ஆடாவும் தெரிய போகுது, ஷார்ட் ஆடாவும் தெரிய போகுது. அதை தான் கீழே சொல்றாங்க, இதை நீங்க எனேபிள் பண்ணிருக்கிறதுனால. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுங்களா? ஓகே, அப்போ நம்ம 100% பட்ஜெட் வந்து அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்குதுன்னு பாருங்க. மல்டி ஃபார்மேட் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணும்போது 40% வந்துட்டு வியூஸ் வந்துட்டு கிடைக்கிறதுக்காக. வியூஸ் அப்படின்னா இன்ஃபீட் வீடியோ ஆட் தான் உங்களுக்கு வியூஸ், கரெக்ட்டுங்களா? ஓகே. தென் செகண்ட் 40% வந்து கன்சிடரேஷன் அப்படின்றது லைக் வந்து ஸ்கிப் ஆட். நமக்கு வீடியோ பார்த்தோம்னா ஒரு கன்சிடரேஷன் மட்டும். அதே மாதிரி சர்ச் லிஃப்ட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா சர்ச் ரிசல்ட்ல டிஸ்ப்ளே ஆகணும். அதுவுமே வந்து என்ன அப்படின்னா இன்ஃபீட் வீடியோ. அப்ப மல்டி ஃபார்மேட் ஆட் வந்து நான் வந்து என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே பண்றேன். பட் அங்க இருந்து நான் வந்து உங்களோட என்டையர் பட்ஜெட்டை வந்து என்ன அப்படின்னா இந்த பெர்சன்டேஜ்ல நான் ஸ்ப்ளிட் பண்ணி நான் உங்களோட வீடியோ ஆட்ஸ் எல்லாமே நான் டிஸ்ப்ளே பண்ணுவேன் அப்படின்றது வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு அது டிஃபால்ட்டா சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ நீங்க மல்டி ஃபார்மேட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆன்லயே இருக்கட்டும், சரிங்களா? நம்ம ஃபைனலா ஆட் கிரியேட் பண்ணும்போது அந்த இடத்துல எப்படி வருதுன்றத பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ டிவைசஸ் நேத்து நீங்க செட் பண்ணி பாத்தீங்க. தென் அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி மெஷர்மென்ட் நம்ம வந்து எதுவும் வேற எதுவும் அப்ளிகேஷன்ஸ் நம்ம கிட்ட இல்லாதனால அதை கனெக்ட் பண்ண முடியாது. இப்போ ஃப்ரீக்வன்சி கேப்பிங் ஆட் ஷெட்யூல் as usual உங்களுக்கு பண்ண தெரியும். இப்போ ஃப்ரீக்வன்சி கேப்பிங். சோ இந்த ஃப்ரீக்வன்சி கேப்பிங்ல தான் உங்களுக்கு வந்துட்டு பாருங்க ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லிமிட் how many times that ad in this campaign can show to the same user. Okay. So frequency capping மூலமா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், சேம் யூசருக்கு எவ்வளவு டைம் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு இம்ப்ரஷன் பேஸ் பண்ணி நீங்க செட் பண்ணனும் அப்படினா. செகண்ட் ஒன்னு வந்துட்டு வியூ. இம்ப்ரஷன் அப்படினா நம்மளோட ஆட் ஜஸ்ட் டிஸ்ப்ளே பண்ணாலே அது பேர் இம்ப்ரஷன். வியூ அப்படின்றது நம்மளோட ஆட் வந்துட்டு என்ன அப்படினா ஜஸ்ட் வந்துட்டு ப்ளே பண்ணி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சுனா வியூ. ஓகே சார். சோ இது வந்து நீங்க நம்பர் ஆஃப் டைம்ஸ் சேம் யூசருக்கு எத்தனை டைம்ஸ் வந்து தெரியணும்ன்றத நீங்க செட் பண்றதுக்கான ஆப்ஷன் தான் வந்துட்டு இது. ஃபர்ஸ்ட் நம்பர் இம்ப்ரஷன் எத்தனை டைம்ஸ் வந்துட்டு சேம் யூசருக்கு பெர் டேக்கு தெரியணும். அப்போ பெர் டேக்கு 50 டைம்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா தெரியணும். அதே மாதிரி வந்துட்டு பெர் வீக்குக்கு 50, பெர் மந்த்துக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா 50. சோ ஆட் இம்ப்ரஷன் கேப் கொடுத்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் இது வீக்குக்கு, செகண்ட் இது மந்த்துக்கு நீங்க செட் பண்றதா இருந்தா நீங்க செட் பண்ணிக்கலாம். ஒன்னு பண்ணிக்கலாம். எஸ். ஓகே. செகண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா வியூ பேஸ் பண்ணி. ஓகேங்களா? limit how many times that ad in this campaign can view or interactions from the same user. So interactionனால இங்க பொறுத்த வரைக்கும் view தான் சார், சரிங்களா? அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். So frequency மூலமா சேம் யூசருக்கு நம்மளோட ad எவ்வளவு டைம்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகலாம்,
அதே மாதிரி நம்மளோட ஆட் வந்துட்டு எவ்வளவு டைம்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா வியூ ஆகலாம் அப்படின்றத நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே சார். எஸ் சார், புரியுது சார். ஓகேங்களா? ஓகே, நீங்க ஃபைனலா இப்ப கீழ வந்துருங்க. சோ இந்த இடத்துல ஆட் குரூப் நேம்ல தான் நம்ம இந்த இடத்துல ஆடியன்ஸ் வந்து செட் பண்றோம். கீழ வந்து பாருங்க கிரியேட் ஆட் குரூப்ன்றது வந்துருச்சு. சோ இங்க ஆட் குரூப்கான நேம். சோ ஆட் குரூப்கான நேம்ல வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் வந்துட்டு நீங்க செட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஆட் குரூப் நம்ம ஏற்கனவே முன்னாடி கொடுத்தோம்ல சார், ஆட் குரூப் நேம் வந்து. சோ நீங்க மேல கொடுத்தது கேம்பெயின்கான செட்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்பதான் நீங்க ஆட் குரூப் ஸ்டார்ட் பண்றீங்க. ஓ, ஃபர்ஸ்ட் கொடுத்த கேம்பெயின் நேம் தான். ஆமா, கேம்பெயினோட நேம், கேம்பெயின்கான செட்டிங்ஸ். ஓகே சார். சோ இப்போ நம்ம ஒரு கேம்பெயின்குள்ள மல்டிபிள் ஆட் குரூப்ஸ் கிரியேட் பண்ணிருக்கலாம்னு சொல்லிருக்கீங்களா? சோ அந்த ஆட் குரூப் தான் வந்து ஆட் குரூப்க்குள்ள நம்ம ஆடியன்ஸும் தென் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அந்த டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு இல்லையா, கண்டென்ட் டார்கெட்டிங், அது ரெண்டுமே இங்க ஆட் குரூப்க்குள்ள நம்ம செட் பண்ணோம். ஓகே ஓகே, ஆட் குரூப் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆடியன்ஸ்க்குள்ள 3 விதமான ஆடியன்ஸ் இருக்கு. சோ டெமோகிராபிக்ஸ், சோ ஆடியன்ஸ் நேம், நீங்க கிரியேட் பண்ண போற ஆடியன்ஸ்க்கு நீங்க நேம் கொடுக்க போறீங்க. அதாவது இப்போ ஒரு கேம்பெயினுக்கு வந்துட்டு என்ன, ஒரு கேம்பெயினுக்கு ஒரு ஆடியன்ஸ் செட் பண்ண போறீங்க. அந்த ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு நேமிங் கொடுத்து நீங்க சேவ் பண்ணி வச்சுக்க போறீங்க. அதுக்காக அந்த இடத்துல என்டர் ஆடியன்ஸ் நேம்னு சொல்லிட்டு கேக்குது. உங்களோட லைப்ரரியில இந்த நேம் வந்து சேவ் ஆயிக்கும். அப்ப நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது சேம் நேமை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சேம் செட்டிங்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். ஓகே சார். இந்த ஆடியன்ஸ் நேம் கொடுத்தா அந்த ஆடியன்ஸ் யார் யாருன்னு சொல்லணுமா? புரியலங்க. இந்த ஆடியன்ஸ் நேம் கொடுக்குறேன். ஆமா, நீங்க ஆடியன்ஸ் நேம் கொடுக்குறீங்க. அந்த ஆடியன்ஸ் யாருன்றது கீழ இருக்கிற ஆப்ஷன்ஸ் மூலமா டிஃபைன் பண்ண போறீங்க. ஓ, அதுக்கு உண்டானதான் செட்டிங்ஸ் கீழ வரும். ஓகே. சோ ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி டெமோகிராபிக்ஸ் பாருங்க, அதுக்கு மேலே சொல்லிட்டாங்க இன்க்ளூட் பீப்புள் ஹூ மேட்ச் எனி ஆஃப் த ஃபாலோயிங். டெமோகிராபிக்ஸ்க்கு மேல பாருங்க, டெமோகிராபிக்ஸ்க்கு மேல ஓகே. இன்க்ளூட் பீப்புள் ஹூ மேட்ச் எனி ஆஃப் த ஃபாலோயிங். நீங்க 3 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறீங்க. ஏதாவது ஒன்னு மேட்ச் ஆனாலும் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஆட் வந்து ட்ரிகர் பண்ண போகுது. சரிங்களா? டெமோகிராபிக்ஸ் எய்தர் டெமோகிராபிக்ஸ் தென் எய்தர் வந்து என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், எய்தர் வந்து என்ன அப்படின்னா இன் மார்க்கெட். ஸோ 3ல வந்து எது மேட்ச் ஆனாலும் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஆட் வந்து ட்ரிகர் பண்ணிடும். நீங்க 3ல 3மே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருக்கிறது அது அவங்க கொடுக்குற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அதுல உங்களுக்கு தேவையான ஆடியன்ஸை நீங்க வந்துட்டு செலக்ட் பண்ணிக்க போறீங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? சரி, அந்த ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஆமாங்க. இப்போ 10 to lower 50% கொடுக்குறோம். எஸ் அதுக்கப்புறம் அன்னோன் ஒன்று கொடுக்குறோம். இப்போ இந்த ரெண்டுல எது ஒர்க் ஆகும் சார்? அன்னோன் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா சில பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா இமெயில் ஐடி கொடுக்காமலே ப்ரௌஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? சோ அவங்க தான் அன்னோன் யூசருங்க. சரி. ஏன்னா இமெயில் ஐடி இல்லைன்னா அவங்களால அந்த டேட்டாஸ் வந்துட்டு ப்ராப்பரான அந்த ஆடியன்ஸ் வந்து செட் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால அன்னோன் யூசருக்கும் உன்னை வந்துட்டு காட்டுறதுக்காக தான் அது. இப்போ நீங்க இமெயில் ஐடி கொடுக்கலன்னா மேலா ஃபீமேலான்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியாதுல்ல. பட் அந்த டைப் ஆஃப் யூசருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா நீங்க அன்னோன் வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா எல்லா பேருக்குமே தெரியும். ஓகே, டெமோகிராபிக்ஸ்ல நீங்க வந்துட்டு ஜெண்டர் டார்கெட் பண்ணிக்க முடியுது, ஏஜ் டார்கெட் பண்ணிக்க முடியுது, பேரண்டல் ஸ்டேட்டஸ் டார்கெட் பண்ணிக்க முடியுது, ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணிக்க முடியுது. சோ செகண்ட் ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட் ஆர் டீடைல் டெமோகிராபிக்ஸ். சரிங்களா? சோ யூசரோட இன்ட்ரெஸ்ட பேஸ் பண்ணி சோ நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க டார்கெட் பண்ணணும் அப்படின்னா நீங்க டார்கெட் பண்ணிக்கலாம். ப்ரௌஸ் போயிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள இன் மார்க்கெட், லைஃப் ஈவென்ட், அஃபினிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. லைஃப் ஈவென்ட், டீடைல் டெமோகிராபிக்ஸ், கஸ்டம் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருக்கு. இதெல்லாமே நீங்க கூகுள் சர்ச்ல நீங்க பார்த்ததுதான். கூகுள் சர்ச்ல அந்த ஆடியன்ஸ் டார்கெட்டிங் பார்த்தப்போ அதெல்லாம் உங்களுக்கு நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். அதோட சேர்த்து நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ரீமார்க்கெட்டிங் ஆடியன்ஸ் எல்லாமே நான் நேத்து உங்களுக்கு திரும்ப ஒன்ஸ் அகைன் அதெல்லாம் பார்க்க சொல்லியிருந்தேன் நான். ஞாபகம் இருக்குங்களா? சோ அந்த ஆடியன்ஸ் தான் இங்கேயும் வந்துட்டு என்ன அப்படின்னா ரிப்பீட் ஆகுது. பட் இது வந்துட்டு என்ன அப்படின்னா மூணா செக்ரிகேட் பண்ணிருக்காங்க. டெமோகிராபிக்ஸ் மட்டும் தனியா கொடுத்து அதுல ஏஜ்ன்றதை கொண்டுட்டு வந்திருக்காங்க. தென் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டீடைல் டெமோகிராபிக்ஸ் தனியா பிரிச்சிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் லுக் லைக் அதாவது என்ன அப்படின்னா யுவர் டேட்டா அதுவும் தனியா பிரிச்சிருக்காங்க. இது 3 சேர்த்து கம்பைன் ஆகி உங்களுக்கு கூகுள் சர்ச்ல இருந்தது. பட் அங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஏஜ் வந்துட்டு ஆப்ஷன் இல்ல. பட் இந்த கூகுள் டிஸ்பிளே எடுக்கும் வீடியோ எடுக்கும் வந்து என்ன அப்படின்னா இது 3 தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க.